Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம செய்திக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணி செய்திக்குள்ள கடந்து போகுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி 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 அப்பா, நன்றி ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் எல்லோரும் உங்களோட சமூகத்துக்கு முன்பதாக ஒன்றாக ஒரே குடும்பமாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்கே இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீங்க ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஏசப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே, ஒடுக்கப்பட்ட ஆவியை குறித்து நீர் என் மூலமா பேசுங்கள் ராஜா. யார் இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி? எதுக்காக எங்களை ஒடுக்கணும் ஆண்டவரே? இந்த ஒடுக்கப்பட்ட ஆவியிலிருந்து நாங்க எப்படி எதிர்கொள்றதோ, நாங்க எப்படி அவனை முறிதளிக்கணும், அவனை எப்படி அவனை ஆண்டவரே அவனை எதிர்த்து நிக்கணும், இதை குறித்து ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு இந்த ஒடுக்கப்பட்ட ஆவியின் கிரியைகளை குறித்து நீர் என் மூலமா பேசுங்க. நீங்க இடைப்பெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the Lord. உட்காருங்க. ஹalleluya. நல்ல மழை வந்துட்டு இருக்கு. ஆனா எங்க 2-3 பேர் என் நாமத்தினால கூடி வருவாங்களோ அந்த இடத்துல ஏசப்பா இருக்கிறார். ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆவியானவர் எனக்கு பேச வைத்திருக்கிற ஒரு தலைப்பு ஒடுக்கப்பட்ட ஆவி, அப்ரெஸ்ட் ஸ்பிரிட். இத குறித்து ஆவியானவர் சில காரியங்கள் என் மூலமாக பேசினாரு. இது பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சொந்த அனுபவத்தையும் கொடுத்து செயல்படுத்தினாரு. அப்படி செயல்படுத்துறது மூலமா இந்த ஒடுக்கப்பட்ட ஆவினா என்னன்றது நம்மளுக்கு புரிய வரும். அந்த அனுபவம் வரலன்னா புரியாது நம்மளுக்கு. ஏதோ தியரியா பேசுற மாதிரி இருக்கும் இல்லையாமா? கரெக்டா நான் சொல்றது? வாழ்க்கையில அனுபவிச்சா தான் நம்ம பிராக்டிக்கலாக பேச முடியும். ஏதோ தியரியா பேச முடியாது இல்ல சவரி முத்து பிரதர்? கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கப்பட்ட ஆவி, அப்ரெஸ்ட் ஸ்பிரிட். இவன் ஏன் நம்மள ஒடுக்கணும்? இவனோட காரியங்கள் கிரியைகள் என்ன? இவன் எப்படியெல்லாம் ஜனங்களை ஒடுக்குறான்றது குறித்து நம்ம வேதத்துல நம்ம பார்ப்போம். எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. எப்படியோ வீடியோ சேனல்ல இருக்கும். யாருக்கெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் பார்க்கணும்னு தோணுதோ நிதானமா போய் சேனல்ல பார்க்கலாம். வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. அப்போ நீங்க போய் வீட்டுல நீங்க பாக்குறக்குள்ள ரெஃபர் பண்றக்குள்ள இன்னும் அதிகமாக உங்களுக்கு புரிய வரும். மார்க் 9ஆம் அதிகாரத்துல 23-24 நோட் பண்ணிக்கங்க. லேட்டர் ஆன் நீங்க அதை பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். சோ இப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய ஒரே குமாரனுக்கு இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி தாக்குதல் அவனால தாங்க முடியாம கண்ணீர் விட்டு சத்தம் விட்டு அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. கண்ணீரோட சொன்னானா? எதற்காக அவன் இயேசுவை தேடி வந்தான் அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் இதுல இருக்கு. லூக்கா 9ஆம் அதிகாரத்துல 38-39. லூக்கா 9ஆம் அதிகாரம் 38-39. அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தரல வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாய் இருக்கிறான். 39ஆம் வசனம். ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கடைத்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. இந்த வார்த்தையின் படி என்ன ஆண்டவர் சொல்றாருனாக்கா,
ஆண்டவரே, ஒரு ஆவி என் மகனை பிடிக்கிறதுன்னு அந்த தகப்பனோட புலம்பல், கண்ணீர். அது அவனை கசக்குகிறதா. இப்ப நம்ம துணி வாஷ் பண்றக்குள்ளோ அந்த சோப்பு நுர வருது பார், அந்த மாதிரி கசக்கிறக்குள்ளோ அந்த நுர வருது பார். அப்படி அந்த ஆவி தன்னோட மகனை தன்னோட தகப்பன் எதிர்க்கவே கசக்கி போடுது. அந்த ஆவி கசக்கி பிழிகிறதா, அதை வாஷ் பண்ற மாதிரி. அதன் பின்பு அவனை விட்டு அது நீங்குவது கடினமாக இருக்குது. ஸோ எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட அந்த தகப்பனார் வேண்டிக் கொண்டாரா. ஸோ ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டாரா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்றாலும் என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும்படி கண்ணீரோடு வேண்டிக் கொண்டானா. ஸோ விசுவாசிக்கிறாரு. இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி தன்னோட ஒரே குமாரன் அவனை அந்த ஆவி கசக்கி போடுறக்குள்ளோ புளியறக்குள்ளோ அந்த நுர தள்ளுறக்குள்ளோ எந்த ஒரு தகப்பன் ஆகட்டும் தாய்க்காகட்டும் அது தாங்க முடியாது. என்றாலும் என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட வேண்டிக் கொண்டார். ஆவியானவர் சொல்றாரு, நம்மை ஒடுக்குகிற ஒருவன், அதாவது நம்மளை அப்படியே ஒடுக்குவான். ஆப்ரெஸ்ட் ஸ்பிரிட், ஒடுக்குகிறவன் ஒருவன் இந்த உலகில் உண்டு. பலவிதமான காரியங்களில் பலவிதமான விஷயங்கள்ல அவன் நம்மளை ஒடுக்குகிறான். நமக்கே தெரியாது. அவன் பிடிக்கிறது ஒரு சாதாரண மனிதர்கள் தான் பிடிப்பான். பிடிச்சி அவங்க மூலமா ஒடுக்குவான். அந்த மாதிரி எல்லாம் கிரியைகள் பண்ணுவான். பிரசங்கி 4:1 நம்ம வாசிப்போம். எக்லேசியட்ஸ் 4:1. பிரசங்கி 4:1 வாசிப்போம். அல்லேலூயா. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகள் எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவாரில்லை. ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஆமென். ஆமென். எப்படி இந்த பிசாசானவன் ஒடுக்குறான் பாருங்க. ஸோ அவர்களை அவங்க அவன் ஒடுக்கப்படுறக்குள்ள கண்ணீர் விடுவாங்க. ஆனாலும் அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தும், அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. நம்ம கிட்ட பலன் இருக்கு, ஆனா கண்ணுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்மளோட ரத்தத்திலேயே பிறந்த பிள்ளைகளுக்கு நடக்கிறக்குள்ளோ நம்மளால அந்த டைம்ல ஒண்ணுமே பண்ண முடியறது இல்லை. நம்ம கை மீறி போயிடுது விஷயங்கள். இப்ப இப்படிப்பட்ட ஆவியை எப்படி நம்ம எதிர்க்க முடியும், எப்படி மேற்கொள்ள முடியும்? அதுக்கு வழி என்ன? யார் நமக்கு உதவி செய்வார்? இந்த சில விஷயங்கள் ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. ஸோ அந்த பட்சத்தில் பலம் இருந்தும், அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லைன்னு பிசாசானவன் சேலஞ்ச் போடுறான். ஒடுக்கப்பட்டவரின் கண்ணீரை நான் கண்டேன். இந்த வேளை அந்த தகப்பன், ஏழை தகப்பன், அவர் ஒரு ஏழை தகப்பன் தன்னுடைய குமாரனுக்கு இந்த ஒரு பொல்லாத ஆவி ஒடுக்கியது. அந்த மகனை மட்டும் ஒடுக்கல, அந்த தகப்பனாரையும் ஒடுக்கிச்சு. அந்த பொல்லாத ஆவி அந்த தகப்பனை, அந்த ஏழை தகப்பனை ஒடுக்கியது, வாட்டியது. அவன் கண்ணீருக்கு எதிரே, அவன் கண்களுக்கு எதிரே அவன் கண்ணீர் விடுகிறான். அந்த தகப்பன் தன் கண்களுக்கு எதிரே தன்னோட மகன் படுகிறத கண்டு அவனால ஒன்றுமே செய்ய முடியவில்லையா. 2022 மலேசியால ஒரு டாக்டர் எனக்கு அனுமதி கொடுக்கல அவர் பேரை சொல்ல. கண்டிப்பா அவரோட ரிலேஷன்ஸ், அந்த வீட்டார் அத்தனை பேரும் இந்த மெசேஜை பார்ப்பாங்க. ஹீஸ் அ டாக்டர். அவங்களோட 2வது மகள் சுமார் ஒரு 14-15 வயசு இருக்கும். திடீர்னு அந்த மகளுக்கு வலிப்பு நோய் ஃபிட்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அப்புறம் அவரு புது டெக்னாலஜி மார்க்கெட்ல எந்த ஒரு மெடிசன் புதுசா இருக்கோ அதெல்லாம் அவர் ட்ரை பண்ணி பாக்குறாரு. மகளை ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியல. சயின்ஸுக்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஆன்மீக உலகம் அதுதான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில அவங்க ரிலேட்டிவ்ஸ் மூலமா என்னோட நம்பர் வாங்கி என்னை பத்தி தெரியப்படுத்திருக்கிறாங்க. அவங்க ஈப்போல இருக்கிறாங்க. என்னை பத்தி தெரியப்படுத்தின கையோட என்னோட நம்பர் அவர் எடுத்துட்டு எனக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பிக்சரோட அனுப்பி விட்டாரு. அவங்க மகள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நேரத்துல
அப்புறம் நான் ஜெபம் பண்றேன். ஆவியானவர் சில அதிர்ச்சிகரமான சில விஷயங்கள் தெரியப்படுத்தினாரு. அப்ப நான் அவர்கிட்ட தெரியப்படுத்துறேன், இந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கு விட்னஸ் நீங்க தான் இருக்கிறீங்க. இது ஒரு பாவம் சாபமாக மாறி இருக்கு. உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த டாக்டருக்கு ஒரு 10 வயசு இருக்கும், அவர் கண்ணுக்கு முன்னாடி அவங்க அப்பா தூக்கு போட்டு இருந்து தொங்குனதை அவர் கண்ணார பார்த்திருக்கிறாரு. அண்ட் ஹி வாஸ் தி விட்னஸ். அப்ப நான் சொல்றதுக்குள்ள அவருக்கு ஆச்சரியமோ அதிர்ச்சியோ ஆச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஆனா அந்த எதுக்காக அவர் தொங்குனாருன்றது குறித்து, அவங்க தகப்பனார் தொங்குனாருன்றது குறித்து இறைவனுக்கு தெரியும். கிருபாதார வரங்கள்னால நிரப்பின எனக்கும் தேவன் தெரியப்படுத்தினாரு. இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு வழி, அவங்க அடுத்தடுத்ததா வந்தாங்க, கேள்ல தங்கி ஒவ்வொருத்தரும் டெலிவரன்ஸும் ஆனாங்க. அந்த சாபம், அந்த அந்தகார இருளிலிருந்து ஆண்டவர் என் மூலமா நீக்கினாரு. அப்போ இப்போ ஏசப்பா அவங்களுக்கு ஒரு வழியை சொல்றாரு. அவங்களுக்கு 3 டாட்டர்ஸ் இருக்கிறாங்க, கணவன் மனைவி. அந்த 5 பேரும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ தன்னோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு முழுக்க ஞானஸ்தானம் பெறுவது மூலமா ஏசப்பா அந்த குடும்பத்துக்காக பிதா கிட்ட மன்றாடுவாரா. பிதா கிட்ட இருந்து இரக்கம் பெறதுக்கு உண்டான ஒரு வழியை ஆவியானவர் எனக்கு இந்த செய்தி மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்துறாரு. இதுக்கு வழி இதுதான். அப்போ தேவாதி தேவன் தான் நமக்கு வழி. அவர் தவிர நமக்கு வேற யாருமே கிடையாது. அவர் தான் நமக்கு வழின்றது தேவன் தெரியப்படுத்துறார். சோ தேவாதி தேவன் தான் நமக்கு ஒரு வழியாக இருக்கிறாரு. அவர் தான் நமக்கு பரிகாரமாகவும் இருக்கிறாரு, பிராயச்சித்தம் பண்றதுக்கு ஒரு விஷயமாகவும் இருக்கிறார். 1 யோவான் 4:8, 1 யோவான் 4:16 நோட் பண்ணிக்கங்க. 1 யோவான் 1 John 4:8, 1 John 4:16. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப அந்த டாக்டருக்கு தேவன் அன்பாகவே இந்த செய்தியை அவர் தெரியப்படுத்துறார். எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க. அவரை தன்னோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குடும்பத்துல ஒரு வெளிச்சம் வர ஆரம்பிக்கும், கிரியைகள் செய்வாரு. அப்ப அந்த குடும்பத்தோட சந்ததிகள் அப்படியே வளர ஆரம்பிக்கும், வம்சங்கள் வளர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சோ தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. இந்த அன்புள்ள இறைவன் அவர் எப்படி இருக்கிறார்னாக்கா, அவர் ஒவ்வொருத்தருக்காகவும் புலம்பி கண்ணீர் விடுறாரா. பிதா கண்ணீர் விடுறாரா. ஏசையா 16:9, ஏசையா 16:9, நீங்களும் நானும் ஒடுக்கப்படும் பொழுது, கசக்கப்படும் பொழுது நமக்காக அவர் புலம்பி அழுகிறாருன்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினார். அவர் புலம்பி அழுகிறாரா, கண்ணீர் விடுகிறாரா. எப்போ? நானும் நீங்களும் கசக்கும் பொழுது, இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி நம்மளை ஒடுக்கும் பொழுது பிதா கண்ணீர் விடுகிறாரா. ஐயோ, என் மகன் இப்படி இருக்கிறானே, என் மகள் இப்படி கசக்கப்படுகிறாளே என்று அவர் மனம் கசந்து அழுகிறாரா. பிதா அழுகிறாரா. அன்பு, அவ்வளோ அன்பு நம்ம மேல இறைவனுக்கு இருக்கு. உன்னத பாட்டு சாங்ஸ் ஆஃப் சாலமோன், உன்னத பாட்டு 8:6, நேசம் பாதாளத்தை போல வலியது, மரணத்தை போல வலியது. ஸ்ட்ராங். நம்ம மரணம் தான் வலியதுன்னு நினைக்கிறோம், இல்ல, அன்பு அதை விட வலியது, அதை போலவே வலியது. நேசம் பாதாளத்தை போல வலியதாக இருக்கிறது, அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஒரு பக்கம் பாதாளம், ஒரு பக்கம் ஒடுக்குகிறவன், மற்ற ஒரு பக்கம் அதே அன்போடைய பாசத்தோடைய கரிசனையோட அழும் ஒரு தேவனும் உண்டு. ஒரு பக்கம் ஒடுக்கப்படுகிறவன் இருந்தாலையும் மறுபக்கம் அன்போட பாசத்தோட கரிசனையோட அழுகிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. யாத்ராகமும் எக்ஸோடஸ் 3:9, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில பார்வோனால ஒடுக்கப்பட்ட பொழுது தேவன் மனம் கலங்கினாரா. அவருடைய கூக்குரல் அலறுதலை அவர் கேட்டாரா. பூமியில் இறங்கி வந்தார் அவர்களை விடுவிப்பதற்காக. அப்பொழுது அவர் என்ன சொன்னார்? ஒரு மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டார். அவனிடத்துல மோசஸ் கிட்ட தேவன் என்ன சொல்றாரு? யாத்ராகமும் 3:9-10, இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டியது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற
ஒடுக்குதலையும் கண்டேன். 10ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன். வா மோசே. அழகா பேசுறாருல்ல, வா மோசே அப்படின்னு. என்ன இந்தியா தேசத்துல இருந்து மலேசியாவுக்கு வர வச்சது இந்த ஒடுக்குகிற ஆவியை ஒடுக்குறதுக்காகத்தாங்க. 98% ஒடுக்குகிற ஆவியை தான் ஒடுக்கி இருக்கிற. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அத ஆவிகளை பகுத்தறியும் வரும். சோ அதிகமாக இந்த ஒடுக்குகிற ஆவிகளை தான் ஒடுக்கி இருக்கிறேன் நான் என்னோட மினிஸ்ட்ரியில. ஸோ கொஞ்சம் தான் வந்து ஹீலிங்கு, வீடு, வேலை, அந்த மாதிரி சிக்னஸ் ஹீலிங் அருவி. ஆனா ஒடுக்குகிற ஆவியை தான் ஒடுக்கி இருக்கிற. ஹல்லேலூயா. மோசே வா என்றார். எகிப்தியர்கள் ஒடுக்குதலை கண்டேன், இறங்கி வந்தேன். எப்படியாவது இவர்களை நான் ரட்சிக்க வேண்டும் சொல்லி மோசையை வான்னு சொல்றாரு. மோசேக்கு இந்த வேலையை கொடுக்கிறாரு. உன்னை கொண்டு அவர்களை விடுதலை செய்வேன் என்று தேவன் சொன்னாரா மோசேஸ் கிட்ட. அப்படி சொல்லி பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்துக்கு அவர்களை நான் கொண்டு போவேன் மோசேஸ் அப்படி வந்து சொன்னாரா. இந்த மாதிரி ஒரு தயவும் மனதுருக்கவும் உள்ள நம்ம தேவன் தான் அவரு மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்தாரா அந்த நாட்கள்ல. அந்த மக்களை வந்து பரவசப்படுத்துவதற்காக மட்டுமே அப்படி செய்தாரா. அந்த ஒடுக்குகிற ஆவிகளை ஒடுக்குவதற்காக, அந்த ஒடுக்குகிற ஆவிகளில் பாதிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கிறதுக்காகவே மோசையை தெரிந்து கொண்டு, மோசஸ் நீ போய் உன் மூலமா நான் அவங்களை விடுதலை ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லீடராக அனுப்பி விடுறார். மோசஸ் அனுப்பி விட்டு அதிசயங்களும் அற்புதங்களும் செய்தாரா. எக்ஸோடஸ், யாத்ராகமும் 1:5, உபாகமும் 10:22 டிஸ்பிளே ஆகட்டும். யாத்ராகமும் 1:5 நோட் பண்ணுங்க. உபாகமும் 10:22. யாத்ராகமும் 1:5 படி, எக்ஸோடஸ் 1:5 படி, அவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகி இருந்தார்களா. உபாகமும் 10:22 படி 70 பேராக எகிப்து நாட்டுக்கு போய் இருந்த அவர்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பலகி பெறுகிறார்களா. அவ்வளோ ஜனங்க ஆயிட்டாங்களா. 70 பேர் தான் போறாங்க, எகிப்துல இருந்தாங்க. அவங்கள வந்து வானத்தின் நட்சத்திரத்தை போல பலகி பெருக வைக்கிறாரா. சோ எனவே அந்த அரசன், அதாவது பார்வோன் வந்து எரிச்சல் கொள்கிறான். சோ எரிச்சல் கொண்டான், அவர்களை வெகுவாக நெருக்கினான். யாரு? அந்த அரசன், பார்வோன் என்ற ஒரு அரசன் அவங்களை வெகுவாக நெருக்கிறான். ஏன்னா 70 பேராக இருந்த அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் பலகி பெருகி கொண்டே இருக்கிறாங்க. வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண முடியுமா யாராவது? வானத்தின் நட்சத்திரங்களை போல பலகி பெருகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க லட்சக்கணக்குல. சோ இத பார்த்து அந்த அரசன் வந்து எரிச்சல் அடைகிறான். சோ வெகுவாக அந்த அரசன் அந்த ஜனங்களை நெருக்கினான். எவ்வளவுக்கு அதிகமாக நெருக்கினானோ அவ்வளவுக்கு அதிகமாக அவங்க பலகி பெருகி கொண்டே இருந்தாங்களா. ஹல்லேலூயா. அவங்களை ஒடுக்க அவர்களுடைய கூக்குரல் பரலோகத்துக்கு செல்ல ஆரம்பிச்சது. யாரு? ஜனங்களோட கூக்குரல். எப்போ இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி ஒடுக்கும் பொழுதுதான் அந்த கூக்குரல் பரலோகத்துக்கு செல்ல ஆரம்பிச்சது. தேவனுடைய உள்ளம் உருகியது. ஐயோ, நான் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி அவர் இறங்கி வந்தார். 10 விதமான வாதைகளை வந்து கொடுத்தாராம். 10 விதமான வாதைகளை கொடுத்து அற்புதங்களும் செய்தாரு, அடையாளங்களை செய்தாரு. தன் மக்களை விடுதலை செய்தாரா. விடுதலை செய்யறதுக்காகவே அவர் வந்தாரா. சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவர் செய்யறதுக்காகவே இறங்கி வந்தாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. நம்ம ரீசெண்டா கேமரோன் ஹைலாண்டுக்கு போயிருந்தேங்க ஒரு 2 நாள். ஸோ அங்க வந்து சின்ன குட்டீஸ், சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டின்னு போனோம். ஜூலெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் என்னோட ஸ்டேட்டஸ்ல போட்டுட்டு இருந்தேன். ஸோ சென்னையில ஒரு பாஸ்டர் அருள்தாஸ், அது வந்து அதை பார்த்த உடனே அவர் எனக்கு ஃபோன் அடிச்சாரு. அவர் ரீசெண்டா அவங்க பசங்களோட வண்டலூர் ஜூக்கு போனாரா. சென்னையில வண்டலூர் ஜூ இருக்கா. அங்க ஒரு தாய் கரடி வந்து ஒரு கிணறுக்குள்ள ஆழமா ஒரு 20 அடி ஆழத்துல ஒரு தாய் கரடி ஒரு குட்டி கரடியோட படுத்துட்டு இருந்ததா.
ஸோ அவுட் சைட் வந்து ஒரு போர்டில் வந்து இப்படியாக எழுதியிருந்ததா, இந்த கரடியை கோபப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து இந்த கரடியை கோபப்படுத்தாதிருங்கள், கல் எரியாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் வந்து போட்டு இருந்தாங்களா. அப்போ அந்த பாஸ்டர் வந்து அந்த ஜூம் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க இல்லையா, அவர்கிட்ட கேட்டு இருக்கிறாரா, எல்லா இடத்துலயும் பரவாயில்ல, ஆனா இந்த இடத்துல மட்டும் ஏன் விசேஷமாக இப்படி வந்து எழுதப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டக்குள்ள அந்த மெயின்டெனன்ஸ் பண்ற அந்த பர்சன் சொன்னானா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சில பொடியர்கள் கல்லு எடுத்துக்கொண்டு போய் அந்த குட்டி மீது எரிந்தார்களா. எரிந்த பிறகு அந்த குட்டி கரடி பயந்து அப்படி இப்படி வந்து ஓடிக்கொண்டிருந்ததா. தாய் கரடிக்கு ரொம்ப கோபம் வந்ததா. அது வந்து அந்த தாய் கரடி அப்படியே உருன்னு மூஞ்சி. எங்க திருநெல்வேலியில எங்க ஜாக் வந்து 2 வயசு அவனுக்கு சாப்பாடு வந்து நான் அவனுடைய சாப்பாடு வைக்கிற இடத்துல வச்சிடுவேன். அவன் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச கையோட அந்த போனை எடுத்துன்னு போயிடுவான். போனை எடுத்துன்னு போய் அந்த ஸ்டேர் கேஸ் இருக்கு இல்லையா, அது கீழே அந்த போனை வந்து ருசிச்சு கடிச்சிட்டு இருப்பான். நம்ம பொண்ணு ஷர்லி வந்து அந்த காம்பவுண்ட் வாக்கிங்க்குன்னு போகும். அந்த தேங்காய் மரம், தென்னை மரம், வாழை மரம், அப்புறம் வந்து முருங்கை மரம் அப்படியெல்லாம் அந்த சைடு இருக்கும். சரி, அந்த வாக்கிங் அப்படி போறக்குள்ள அந்த சத்தம், ஷர்லியோட சப்பல் சத்தம் கேட்ட கையோட அவன் வந்து அந்த மூக்கெல்லாம் தூக்கிடுவான். ஒரு சத்தமா இந்த பொண்ணை கிராஸ் பண்ணவே விட மாட்டான். வந்து என்கிட்ட சொல்லும், மம்மி அவன் அப்படி கத்துறான், மம்மி ஏன் மம்மி கத்துறான். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா, போன் கடிச்சிருந்தா. அப்போ அவனுக்கு அந்த போனு அவனுக்கு சொந்தம், எங்க நீ வாங்கிக்கிவியோ புடுங்கிக்கிவியோ அதனால நீ வரக்கூடாதுன்னு சொல்றான் அவன். அவன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு போ, அவன் உன்னை எவ்வளவு நேசிக்கிறான், எவ்வளவு அன்பா இருக்கிறான். ஆனா அவனுக்கு சொந்தமானது எங்க பிடிங்கிக்கிவியா, அவனுக்கு அவ்வளவுதான் நாலேஜ் இருக்கு, 5 அறிவு, அவனுக்கு அவ்வளவுதான் நாலேஜ் இருக்கு. அது புரிய வச்சிருந்தாச்சு. அந்த மாதிரி அந்த கரடி உருன்னு பண்ணிட்டே இருந்ததா. அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியுமா, இந்த கரடி வந்து வெளியில வர முடியாது. இந்த கரடி வந்து அந்த தாய் கரடி ரொம்ப கூச்சல் போட்டு பார்த்தது. இருந்தாலும் இந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடென்ட், 20 அடி தாண்டி அது மேல வரவே வராதுன்ற ஒரு எண்ணத்துல அவங்க இருக்கிறக்குள்ளும். ஆனா அந்த கரடி அந்த கரடியோட கோபம் உச்சிக்கு ஏறின பிறகு திடீர்னு தன்னுடைய சொந்த குழந்தை குட்டி கரடி மேல ஒரு காலை வைத்து ஒரே தாவி மேலே வந்ததா. ஓட அந்த பிள்ளைகளை வந்து விரட்டி அத்தனை பேரையும் கிழித்து எறிந்ததா. அப்படி எரிந்துட்டு கோபம் தணிந்த உடனே மறுபடியும் போய் கிணத்துக்குள்ள தன்னோட குட்டியோட படுத்து கொண்டதா. அதனாலதான் அந்த விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க, இந்த கரடியை கோபப்படுத்தாதிருங்கள், கல்லெறியாதிருங்கள் இல்லையா. என்னோட மகளோட பர்த்டே வந்து அடுத்த மாசம் மார்ச் 7ஆம் தேதி. ஆஸ் அ பேரண்ட்ஸா நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். சரி, மகளை வந்து இந்த 7ஆம் தேதி அவங்க அப்பா டென்மார்க்ல இருக்கிறாரு, அங்க போய் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம், அங்க போய் செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்றோம். இந்த விஷயத்த நான் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி அதை தெரியப்படுத்துறேன். ஸோ இந்த ஒடுக்கப்பட்ட ஆவிக்கு அது கேட்க ஆரம்பிச்சுட்டான். எப்போ நம்ம ஒரு விஷயத்த வெளியில சொல்றோமோ அவன் கேட்டுடுவான். அவன் கேட்டுட்டு எப்படியெல்லாம் டார்கெட் பண்றான்னா, சாதாரணமான மக்களை டார்கெட் பண்ணுவான், ஆன்லைன் சிஸ்டம் டார்கெட் பண்ணுவான். எல்லா 4 பக்கமும் வழிகளை பிளாக் பண்ண கையோட இப்போ அவனுக்கு வந்து என்ன வந்து டைரக்டா டார்கெட் பண்ண அவனால முடியாது. ஸோ என்னை சார்ந்தவங்கள டார்கெட் பண்ணணும். ஆனா அடுத்தது நான் எடுக்க போற அதிரடி முடிவு அவனுக்கு தெரியாது. அப்படி அவனுக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சிருந்தாக்கா இயேசு யாரு, மோசஸ் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அவனை வந்து எப்படி முறிவடிக்கணும், எப்படி வந்து அவனோட விஷயத்த வந்து பண்ணணும்ன்றது எனக்கு ஆவியானவர் அழகா சொல்லி கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஒடுக்கப்பட்ட ஆவியை ஒரு வேலையை போட்டு விட்ட, மகளை தீண்டக்கூடாது, மகளோட சமாதான சந்தோஷத்தை குலைச்சல் உண்டாக்குகிற அந்த ஆவி எதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு வேலையை போட்டு பாதுகாப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். அதனால்தான் அவர் எங்க ஹஸ்பண்ட் வந்து டென்மார்க்ல
கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாருனாக்கா ஆவியானவர் கூட எங்க கூட வாசம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டுகிற ஆவி வந்து எப்படியெல்லாம் ஜனங்களே வச்சு பயன்படுத்துறான். சிஸ்டம் பிளாக் பண்றா, நாலா பக்க வழிகளை வந்து பிளாக் பண்ணா. இப்ப அடுத்த முடிவு நான் சொல்ற வரைக்கும் அவனுக்கு தெரியாது. சோ இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டுகிற ஆவிகள் பண்ற கிரியை எப்படி அந்த தாய் கரடி தன்னோட குட்டிய வந்து சமாதானத்தை சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவிகளை வந்து கிழித்து எறிஞ்சதோ, அப்படி அந்த ஒடுக்கப்படுகிற ஆவிக்கு தான் வார்னிங் கொடுத்த நான். வார்னிங் கொடுத்து வச்சிருக்கிற, சீண்ட கூடாது. ஹல்லேலூயா. சோ இப்படி வந்து தேவாதி தேவன் அப்படிதான் இருந்தாராம். சோ அவரு வந்து ஒரு சமயம் வரை பொறுமையாக இருந்தாராம். பொறுமையாக இருந்தாரு. அதாவது எகிப்தில இந்த பார்வோன் விஷயத்துல பொறுமையாக இருந்தாரா. அதற்கு பிறகு அவர் இறங்கினார். அந்த மக்களை விடுதலை செய்தார். அற்புதத்தின் மேல அற்புதங்கள் செய்து ஒடுக்கிறவனுடைய கையிலிருந்து தன்னுடைய மக்களை விடுதலை செய்தாரா. ஹல்லேலூயா. தன்னோட மக்கள் அந்த 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 விஷயத்துல வந்து தன்னோட மக்கள்ன்றக்குள்ளோ அந்த மக்கள்ல என்ஜபிஎச் பிள்ளைகளும் ஒன்னாக இருக்கிறோம். நம்மள எல்லாரும் விடுதலை செய்திருக்கிறார். அந்த ஒடுக்கப்பட்டுக்கிற ஆவிக்கிட்ட இருந்து நம்மளை விடுதலை செய்திருக்கிறாருன்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினார். சோ இப்போ இந்த விஷயத்துல வந்து ஒடுக்கப்படுகிறவனோட கையில இருந்து நம்மளை விடுதலை ஆக்கவே இந்த ஒடுக்கப்படுகிற ஆவிக்கிட்ட இருந்து அந்த ஆவிக்கிட்ட இருந்து சமாளிக்க அவர் வந்து இறங்கி வந்திருக்கிறார். சோ ஒவ்வொரு கட்டத்துல நம்ம ஒடுக்கப்படுகிற ஆவிகளை பார்க்க முடியும், டைரக்டா நம்ம வந்து பார்க்க முடியும்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இந்த தகப்பன் லூக்கா 9:38-39 அந்த தகப்பன் தன்னோட ஒரே குமாரனுக்கு இந்த ஒரே ஒரு அசுத்தாவிதான், நிறையெல்லாம் இல்லைங்க, பொல்லாத பிசாசு ஒரே ஒரு அசுத்தாவிதான் இந்த சிறுவனை வாட்டி வதைத்தது. அந்த தகப்பனால ஒண்ணுமே செய்ய முடியலையா. ஆண்டவர்கிட்ட கேக்குறாரா, எனக்கு உதவி செய்யுங்க. வேற வழியே இல்லை, ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி தன்னோட மக நொர தள்ளிட்டு இருக்கு, அவன் கசக்கி போட்டுட்டு இருக்கிறான் பிசாசானுவன். சோ இதனால வந்து ஆண்டவர்கிட்ட தான் உதவி கேட்கிறாரு. சோ அவன் யாரிடத்துல எப்படி பேசுகிறான்ன்றது நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். தேவாதி தேவன்கிட்ட தான் பேசுறாரு இல்லையாமா. அங்க எத்தனையோ பேர் இருந்தாங்க, அங்க கிட்ட எல்லாம் போலியே அந்த மனுஷன் தகப்பன். எவ்வளோ பேர் கூட்டம் இருந்தது. ஆனா ஏசப்பா கிட்ட தான் போறாரு இல்லையா. சோ ஏசப்பா கிட்ட போறாரு. சோ அதே மாதிரி நம்ம யாரிடத்துல நம்ம உதவி கேட்கணும்னு நம்மளும் புரிஞ்சுக்கணுமா. எல்லார்கிட்டயும் போய் நம்ம உதவி கேட்க முடியாது. போற ஜனங்க வர ஜனங்கிட்டலாம் நம்மளுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாக்கா நம்ம அவங்க உதவி செய்வாங்களா? நமக்கு கண்டிப்பா கிடையாது. நம்மள வேற விதமா தான் நினைப்பாங்க. நம்மளோட வீக்னஸ் நம்மளே விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எப்படின்னாக்கா நம்மளோட குடும்பமானத்தை நம்மளே வந்து டாம் டாம் டாம்னு சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையாமா. யாரிடத்துல நம்ம சொல்லணும், யாரிடத்துல சொல்லக்கூடாதுன்றது அறிவோ ஞானத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரு. அத்தனை கூட்டம் அந்த ஜனங்கள் இருக்கிறக்குள்ளோ ஏசுகிட்டதான் போய் அந்த தகப்பனார் உதவி கேட்டார். வேற யார்கிட்ட கேட்கிற? ஏசப்பா கூட டிசைபிள்ஸ் இருந்தாங்க, சீஷர்கள் இருந்தாங்க, போய் கேட்கலையே. ஏசப்பா கிட்ட தான் அவர் கேட்கிறாரு. சோ கேட்கிறவங்க வந்து யாருன்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. எந்த இடத்துல யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட கேட்க கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வேணுமா, நம்ம யார்கிட்ட கேட்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா. ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிள்ளைகளை சேர்க்கணுமா தெரிஞ்சுக்கணுமா. ஸ்கூல்ல போய் ஒரு அட்மிஷனுக்கு சேர்க்கணுமா. சும்மா ஏனா தானோன்னு எல்லார்கிட்டையும் போய் கேட்கலாம் மாட்டோம். நம்ம உதவி அந்த கன்சர்ன் பர்சன் தான் நம்ம போய் கேட்கிறோம் இல்லையாமா. சோ அந்த கன்சர்ன் பர்சனை பார்த்து நம்ம போய் கேட்கிறோம். யாரிடத்துல இந்த விண்ணப்பத்தை கேட்கிறோம் என்றது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சோ நம்ம முதலாவது சிந்தித்து சோ ஒன்லி அந்த பர்சன்ட்ட தான் நம்ம வந்து போய் கேட்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் யார்கிட்ட உங்களோட காரியங்கள் சொல்லணும்னு உங்களுக்கு மனசுல ஃபீல் ஆகுதோ அவங்க கிட்ட தான் நீங்க சொல்லணுமே தவிர எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏமா எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். நம்மளோட வீக்னஸ் எடுத்துக்கின்னு நம்மள வந்து பயன்படுத்துவாங்க. அது நம்மள அடிமைத்தனத்தை மாத்திடுவாங்க. அடிமைத்தனத்துக்கு அந்த அடிமைத்தனத்துக்கு நீங்க ஆளாக வேண்டாம். ஏன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தெரியப்படுத்துறாரு, அன்னைக்கே அந்த ஒடுக்கப்பட்ட ஆவியில இருந்து நம்மள விடுதலை கொடுத்தாச்சு. அதை விடுவிக்கத்தான் வந்திருக்கிறாரு.
ஏன்னா நம்மளோட புலம்பல் கண்ணீர் அவரோட சந்நிதியில போய் எட்டியது. அதனால தானே அவர் இறங்கி வந்தாரு. அப்ப மறுபடியும் நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ்களை வந்து சம்பந்தமே இல்லாத நபர்கிட்ட சொல்றக்குள்ளோ பாதிப்பு நமக்கு தான். ஹல்லேலூயா. கன்சர்ன் பர்சனை பார்த்து உங்களோட கவலைகள், புலம்பல்கள், உங்களோட கஷ்டங்களை தாராளமா சொல்லுங்க. அவங்க கிட்ட இருந்து கண்டிப்பா இறைவன் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு யார்? அது எதனால அந்த மனுஷன், அந்த தகப்பனார் இயேசு கிட்ட வந்தார், அதுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த இயேசு யார், இந்த பிசாசு யார், இவங்க 2 பேர் நமக்கு தெரிஞ்சுக்கினாலே போதும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு யார் நம்ம அறிந்து கொள்ள வேணும். அது ரொம்ப மிக மிக அவசியம்னு தெரியப்படுத்தினார். யாரோ ஒருவர் எங்கெந்தோ இறங்கி வந்தார் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இயேசு எதுக்காக இறங்கி வந்தார் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கினா நம்மளை பத்தி யாருக்குமே நம்ம வந்து டீட்டெயிலா சொல்ல வேண்டியது கிடையாது. இயேசு கிட்ட இருக்கிற இயேசு யாரை வந்து பயன்படுத்துறோம் அவங்க கிட்ட சொன்னா மட்டுமே போதும். ஹல்லேலூயா. வேற யார்கிட்டயும் போய் நீங்க புலம்பிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களோட புலம்பல் அங்க கேட்டுட்டு இருக்கு. கண்டிப்பா அதுக்கு நிச்சயமா பதில் உண்டு. கண்டிப்பா பதில் வந்தே வரும்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் யார், இந்த இயேசு யார்? 1 தீமோத்தேயுல நோட் பண்ணிக்கங்க. 1 தீமோத்தி 3:16. தேவ பக்தியின் ரகசியமானது எல்லாராலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காரியம். என்ன ரகசியம்னாக்கா, தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார், காணக்கூடியவராகவே வெளிப்பட்டாரா. சோ எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்க, காணக்கூடியவராகவே வெளிப்பட்டாரா. ஏசாயா 66:1 நோட் பண்ணுங்க. ஏசாயா 66:1, அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:49, ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கை 7:49, ஆக்ட்ஸ் 7:49, ஏசாயா 66:1. தேவன் தன் உருவத்தை பத்தி பேசும் பொழுது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொன்னாரா. சோ இப்படிப்பட்ட தேவன், மகா தேவன், அந்த தேவனுக்கு தான் இந்த தகப்பனார் போய் சொன்னார். ஹல்லேலூயா. எரேமியா 23:24 வசனம். எரேமியா 23:24. அண்ட சராசரங்களை நான் நிரப்புகிறேன், எவனாகிலும் நான் காணக்கூடாதபடி ஒளிந்து கொள்ள முடியுமோ அப்படின்னு வந்து சொல்றார். ஏன்னா அவரு சிசிடிவி கேமரா மாதிரிங்க, அவருக்கு கண்ணுக்கு மறைவானது ஒண்ணுமேல, யார் எங்க போய் ஒளிஞ்சாலையோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவர் தானே படைச்சவர் அவரு. ஸோ ஒரு தடவை என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வேவ் கோவிட் டைம்ல என்னோட சன்னு அமெரிக்கால இருக்கிறாரு. அப்போ வந்து ஆரம்ப கட்டம். ஸோ அவர்கிட்ட இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ல கொஞ்சம் வந்து எங்களுக்கு கேப் ஆகி போச்சு. ஸோ என்ன வந்து நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் வேவ், ஸோ அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி இருக்கிறாரு, ஏன்னாக்கா கோவிட் மருந்து வேற கண்டுபிடிக்கல, தீவிரமா கொத்தா லட்சக்கணக்கில் டெத்ஸ் வேற ஆயிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் இந்த பக்கம் திருநெல்வேலியில மாட்டிக்கணும். ஸோ 4 பக்கமும் இன்டர்நேஷனல் ஃப்ளைட் அடிக்கப்பட்டிருக்கு, டொமஸ்டிக் ஃப்ளைட்டு, ரயில்வே ஆகட்டும், இது கப்பல் ஆகட்டும், எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ஒண்ணுமே கிடையாது. வேர்ல்டு லாக்டவுன் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்போ சன் அங்கே என்ன பண்றாரு, எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். போய் அவரோட சமூகத்துல உட்காந்து மத்தியானத்துல போய் உட்காந்து அப்படியே விஷனோட காமிக்கிறாரு. பையன் சேஃபா இருக்கிறாரு, பையன் யார் கூட இருக்கிறாரு, 4 பாய்ஸோட இருக்கிறாரு, 4 பாய்ஸோட இருக்கிறாரு. ஆனா ஒரு டாய்லெட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காமிச்சு விட்டுட்டாரு எனக்கு. அவங்க அப்பாவுக்கு சொன்னேன், என்னங்க பையன் சேஃபா இருக்கிறாரு, ஆனா ஒரே டாய்லெட்டை 4 பேரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூஸ் பண்ண போறவங்க அத்தனை பேருக்கும் சொல்லிடுங்க, யூஸ் பண்ண கையோட டாய்லெட்டை வாஷ் பண்ணிட்டு வந்துட சொல்லுங்க. அப்போ ஹைஜீனிக்கா இருக்கும். அது வந்து தெரியப்படும். அப்போ அடிச்சாரு கால். அடிச்ச பிறகு எடுத்தான், என்ன பண்ணிட்டு இருக்கிற, யார் யார் இருக்கிறீங்க, நீங்க நான் தான் இருக்கிறீங்க, யார் யார் கூட இருக்கிறேன், இல்ல நான் தான் இருக்கிறேன், இல்லையே நீ 4 பேர் கூட இருக்கிறேன்தோ. அவர் பயந்துட்டாரு. ஓ அப்பா வந்துட்டாரு, இங்கதான் எங்க ரூம் போட்டு தங்கி இருக்கிறாருன்னு அவர் யோசிச்சுட்டாரு. ஏன்னா இவர் அடிக்கடி போயிடுவாரு இல்ல யூஎஸ்க்கு. அந்த மாதிரி அவன் நினைச்சிட்டான், ஓ இங்கதான் வந்துட்டுக்கிறாரு. அப்பா அவங்க அப்பா சொன்னாரு, இல்ல எங்களுக்கு ஆண்டவர் காமிச்சாரு,
தரிசனத்தோட காமிச்சார். 4 பேர் கூட நீ இருக்கிற, அது நோ ப்ராப்ளம். ஆனா யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியப்படுத்தி வாஷ் பண்ணிட்டு கூட்டுடுவா. இது ஏன் சொல்றேன்னா, அவரோட கண்ணுக்கு மறைவானது எங்குமே யாரும் ஒளியவே முடியாது. அப்படிப்பட்ட தேவன் அந்த தேவன். சோ 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்துல 15-16 வசனத்தின்படி அவர் அதர்சனமானவர், காணக்கூடாதவர், அதே சமயத்தில் அங்கும் இங்கும் பக்தர்களுக்கு அவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். என்ன போல பக்தர்களுக்கும் எப்படி வெளிப்படுத்துறாரோ அந்த மாதிரி அந்த காலத்துல அங்கும் இங்கும் பக்தர்களுக்கும் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார் அவரை பத்தி. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 1-3 எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஏசாயா 6:1-3 வானம் எட்டும் ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தாரா. அவரை ஏசாயா தீர்க்கதரிசி பார்த்திருக்கிறார். சோ பக்தர்களுக்கு வெளிப்படுத்துறார் பாருங்க. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்துல 26, 10ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம். எசேக்கியேல் 1:26, 10:1 அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அக்னி ஜுவாலை போல காணப்பட்டாரா அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க பக்தர்கள். ஸ்பீடா போறேன் நம்ம, பரவாயில்ல, நோட் பண்ணிக்கிட்டோம். வீடியோல எப்படியோ இருக்குல்ல, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தானியேல் 7:9 அக்னி ஜுவாலையாக சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்து இருந்தது அவனுக்கு கண்டானா. அக்னிமயமாக நதி ஒன்று அவருக்கு முன்பதாக ஓடிக்கொண்டு இருந்தது கண்டானா. கோடிக்கணக்கான தேவதூதர்கள் மற்றவர்கள் அவரை சேவித்தார்களா. சோ பக்தர்கள்லாம் எப்படி காட்சி கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த தேவன் அதர்சனமான தேவன் காட்சி கொடுத்திருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 4:3 படி தேவாதி வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷன் 4:3 தேவாதி தேவனுடைய சுயரூபத்தை காண்பிக்கிறாரா. யாருக்கு? யோவானுக்கு காண்பிக்கிறாரா. அவருடைய அழகை உள்ளத்துல அந்த அழகை பார்த்து யோவானோட உள்ளம் பரவசம் அடைந்ததா. ஐயோ, இந்த அழகை நான் எப்படி விவரிக்குவேன்? பத்ம ராகத்துக்கும் ஒப்பாக பார்ப்பதற்கு அவர் பத்ம ராகத்துக்கு ஒப்பாக இருந்தாரா, வஜ்ர கல்லுக்கு ஒப்பாக இருந்தாரா. அப்படி ஒரு அழகாக இருந்த அந்த தேவனை பக்தர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறாருங்க. அவரை பார்க்க முடியும், நம்ம பார்க்க முடியும் அவரை. ஹல்லேலூயா. சங்கீதம் சாம் 115 சங்கீதம் 115:3 நமக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் பரலோகத்திலே இருக்கிறார், தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். இல்லையாமா? தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார், ஆனால் அவர் அழகில் சிறந்தவராக இருக்கிறார். தமக்கு என்னென்னலாம் சித்தமா இருக்குது அது எல்லாமே செய்வார். இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் அவரு. அந்த இதெல்லாம் இப்ப இவ்வளவு நேரம் விவரித்தது அவரோட தோற்றத்தை மட்டும்தான். அவரோட குணம் அன்பு. அவரோட குணம் இது அன்பு. யாதியாகமும் 17:1 எல்ஷதா என்ற ஒரு பேரில ஆபிரகாமுக்கு தரிசனமானார். எல்ஷதா என்ற ஒரு பேருக்கு ஒரு பக்கம் பராக்கிரமசாலி, மற்ற ஒரு பக்கம் தாயை போல மார்புடையவர்னு எழுதப்பட்டிருக்கு. சோ ஒரு பக்கம் அப்பாவாக இருக்கிறார், மற்ற ஒரு பக்கம் அம்மா போல இருக்கிறார். ஹல்லேலூயா. இது அவரோட குணமா இருக்குதா. எரேமியா 32:27 இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்டிருக்கிறார். அவரால் மட்டும்தான் அதிசயமான காரியங்கள் செய்ய முடியும். சோ அவரை தவிர வேற யாருமே செய்ய முடியாது. வேத புக்குல ஒரு வார்த்தை கூட மதத்தை பத்தி பேசல, யாரையும் பிரிச்சு பேசல. எல்லாருமே மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர். இல்லையா? ஒரு காரியமும் பிரிச்சு அவர் மதத்தை பத்தி பேசவே இல்லை, அட்ரஸ் பண்ணி பேசல. மெயின் திங், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோன்னு சொன்ன அந்த தேவன் அவர் சொல்றாரு, he can do anything and everything. அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு தேவன். அந்த தேவன் சொல்றாரு, அவர் தாயை போல மார்புடையவர், ஸ்திரீயானவள் பெற்ற பாலகனை இறங்கினாய். ஏசாயா 49:15
ஏசாயா 49:15 ஸ்திரீயானவள் பெற்ற பாலகனுக்கு இறங்காமல் தான் பெற்ற பிள்ளையை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையாமா? அப்படிப்பட்ட ஒரு தாய் போல மார்புடைய அந்த தேவன் நமக்காக என்ன செய்தார்? இப்ப ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. இவ்வளோ இப்ப இந்த அழகையும் குணத்தையும் வர்ணிச்ச இல்லையா இவ்வளவு நேரமா அந்த தேவாதி தேவனை பத்தி? அந்த தேவன் வந்து என்ன செய்தாரு? மனு மக்களுக்கு, நமக்கு என்ன செய்தார்? அந்த தேவன் மனு மக்களை நேசித்தார். நம்மள எல்லாருமே நேசித்தார். ஒருத்தரையும் அவர் வந்து உடல, எல்லாத்தையும் நேசித்தார் இல்லையா? அவர் வந்து நேசித்தாரா? மனு மக்கள் மீது அன்பு கொண்டாரா? அவர்களை தம்மை போலவே சிருஷ்டியும் செய்தாரா? ஆதியாகமும் 1:27-28, கொலோசியன் 3:10. ஆதியாகமும் 1:27-28, கொலோசியன்ஸ் 3:10 அவனை, அதாவது மனு மக்களை, மனிதனை, நம்ம எல்லாரையுமே அவர் வந்து பூர்ண அறிவுடன் படைத்தாரா? பூர்ண அறிவோடு படைத்தாரா? சோ நமக்கு வந்து அழகு மட்டும் இல்ல, அறிவுடனே படைத்தாரா? எபேசியர்கள் நிறுவனம் 4:24, எபேசியர்கள் நிறுவனம் 4:24, அவருடைய ஒப்பற்ற பரிசுத்தம், ஒப்பற்ற நீதி, இதை மனிதனுக்கு கொடுத்து தம்முடைய சாயலாக உண்டாக்கினாரா? அவருடைய நீதியோ அவருடைய பரிசுத்தையும் இத கொடுத்து மனிதனை உண்டாக்குனாரா? இதத்தான் அவர் வந்து மனுஷனுக்கு பண்ணாரா அப்படின்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. தம்முடைய சாயலாகவே உண்டாக்கினாரா? வெறும் தோற்றத்தில் மற்றும் அல்ல, குணத்திலும் தம்மை போலவே பரிசுத்தத்திலும் உண்டாக்குனாரா? அறிவிலும் நீதியிலும் சிறந்தவனாக விளங்கும்படி செய்தாரா அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இதை கண்ட பொல்லாத ஒடுக்கப்பட்ட ஆவிக்கு எரிச்சல் வருதா? இப்பதான் ஒடுக்கப்பட்ட ஆவி என்ட்ரி ஆகுறான். ஏன்னா அவரை போலவே சாயல்ல மனு மக்களை உண்டாக்கினார் இல்லையா? நீதியாக உண்டாக்குனாரு, பரிசுத்தமாக உண்டாக்குனாரு. இப்போ ஒடுக்கப்பட்ட ஆவிக்கு எரிச்சல் வருகிறது. சோ இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி யாரு? அவனுக்கு ஏன் நம்ம மேல எரிச்சல் உண்டாகணும்? இதை கண்ட பொல்லாத பிசாசுக்கு ஒரே கோபம் நம்ம மேல. அவன் தான் ஒடுக்கப்பட்ட ஆவி. ஒரே கோபம், ஒடுக்குகிறவனோட கோபம் உச்சிக்கு ஏறுகிறது. யார் இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி? ஏசாயா 14 12-17 நோட் பண்ணுங்க. ஏசாயா 14:12-17, எசேக்கியேல் 28:12-19. மறுபடியும் சொல்றேன், ஏசாயா 14:12, எசேக்கியேல் 28:12-19. தேவனுடைய சிங்காசனத்தை தன் செட்டைகளில வந்து விரித்து காப்பாத்தி கொண்டிருந்த, அலங்கரித்து கொண்டிருந்த கேருபீன்களில் ஒருவன் தான் இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி. புரியுதா? கேருபீன்களில் ஒருவன் தான் இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. ஏசாயா 14:14 டிஸ்பிளே ஆகட்டுமா? ஏசாயா 14:14-15 போட்டுடுங்க. தன் இருமாப்பினால நான் தேவனை விட உயர்ந்தவன் என்று எண்ணி பெருமைனாலும் பாவம் செய்து விழுந்து போனான். சோ இவன் வந்து தேவனை விட நான் சிறந்தவன், பெரியவன், அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த தப்பா இருந்ததுனால அவனை ஆஷாக மாத்தி தள்ளி எரிச்சிடுவார், கீழே தள்ளப்பட்ட தூதன் ஆயிட்டான். சோ இப்படிப்பட்ட அந்த பிசாசு, அந்த ஒடுக்கப்பட்ட ஆவி என்ன செய்யறான்? 2 பேதுரு 2 பீட்டர் 2 பீட்டர் 2:4, 2 பேதுரு 2:4 படி அவனை அந்தகார சங்கிலினால கட்டி இருந்தாரா? அந்தகார சங்கிலி அதுல வந்து கட்டி வச்சிடுவாங்களா? யூதா 1:6, அந்தகார சங்கிலினால கட்டி நித்திய சங்கிலினால கட்டி வைத்திருந்தாரா? சோ இவன் வந்து தேவனோட சமூகத்துல தான் இருந்தான்.
இவன் இருமாப்பினாலதான் அவன் தள்ளப்பட்ட தூதனாக மாறின பிறகு அவனை எங்க வைக்கிறாங்க? இறைவன் வந்து அந்தகார சங்கிலியில பாதாளத்துல கட்டி வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அந்தகார சங்கிலினால கட்டி நித்திய சங்கிலினால கட்டி வைத்திருந்தாரா. யூதா 1:6 சொன்ன மாதிரி நியாய தீர்ப்புக்கென்று கட்டி வைத்திருக்கிறார். சோ இப்படிப்பட்ட அந்த பிசாசு என்ன பண்றான்? அடுத்தது மேத்யூ 25:41 அவனையும் 25 மேத்யூ 25:41 அவனையும் அவனுடைய கூட விழுந்த அவனுடைய தூதர்களையும் அழிப்பதற்கு நித்திய அக்னி கொண்ட ஒன்றை நரகத்தில எப்போது எரிந்து கொண்டிருக்குதுன்றது தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். நித்திய அக்னி அங்க எரிஞ்சிட்டே இருக்குமா. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவன் இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையில தான் தம்மை போல, அதாவது தேவனை போலவே உண்டாக்கின நம்ம போல மனிதனை கண்டு அவன் வந்து அவனோட இடத்துல நம்ம வந்துட்டோமே அந்த ஒரு எண்ணத்தினால தான் நம்மளை வந்து அவன் பாக்குறக்குள்ள எரிச்சல் அடிக்கிறான். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னை போலவே, அதாவது தேவனை போலவே உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் தான் இருந்த இடத்தை எடுத்து கொண்டானே அப்படின்னு வந்து நினைக்கும் பொழுது அவனுக்கு ஒரே எரிச்சல் வருகிறதா அப்படின்னு வந்து ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. 1 பேதுரு 5:8 1 Peter 5:8 யாரை எப்படி முழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிந்து கொண்டே இருப்பானா. இந்த ஒரு காரணத்தினாலதான் அவனுக்கு நம்ம வந்து நம்மளே அறியாம அவனோட கையில மாட்டிக்கிறோம். யாரை எப்போ வகை தேடி சுத்தி முழுங்கலாமோன்னு சுத்தி திரிந்துட்டு கொண்டிருப்பான். கொஞ்சம் இடம் கொடுத்தா நுழைஞ்சிடுவான். இதனாலதான் நம்ம போய் மாட்டிக்கிறோம், அவன்கிட்ட மாட்டிக்கிறோம். இடுக்கப்படுகிறவனுக்கு ஒடுக்கப்படுகிறவனுக்கு போய் அகப்படுகிறோம் அப்படின்னு வந்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. சோ ஒரே ஒரு ஒடுக்கப்பட்ட ஆவிதான் அவன்தான் பிசாசு. சோ ஒடுக்குதலை நம்ம அவனோட ஒடுக்குதல்ல நம்ம வந்து அலறுகிறோம், தத்தளிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு உண்மை சம்பவம். ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆகி 6 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த மனைவிக்கு வந்து திடீர்னு அடிக்கடி ஒரு வலிப்பு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. டாக்டர் கிட்ட போய் செக்அப் பண்றாங்க. டாக்டர் செக்அப் பண்ணி அந்த கணவருக்கும் மனைவிக்கும் தெரியப்படுத்துறாங்க, இதுக்கு மேல இந்த மனைவி வந்து கன்சீவ் ஆகவே முடியாதுன்னு ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்தின கையோட ஸோ தன்னுடைய மனைவியோட சம்மதத்தோட வேறு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொண்டாரா அந்த கணவர். ஸோ அழகிய ஒரு ஆண் குழந்தை அந்த 2வது மனைவிக்கு பிறந்தது. எப்பொழுதோ அந்த குழந்தை வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. ஏன்னா கணவனுக்கு எல்லாருமே பிடிக்கும் இல்லையா, ஒரு சின்ன குழந்தை வீட்டில் வந்த உடனே. அழகிய ஆண்மகன் பிறந்தது. ஒரு நாள் யாரும் இல்லாத வேலையில அந்த முதல் மனைவி என்ன பண்றாங்க, அப்போ கொஞ்ச நாள் தான் ஆயிருக்குது பிரசவமாயி அந்த 2வது மனைவிக்கு. ஸோ பிரசவமான அந்த பெண்ணோட உடல் மிகவும் பலகீனமாக இருந்தக்குள்ளோ அந்த பெண்ணு மேலே ஏறி நன்றாக இந்த நெஞ்சில அப்படியே குதித்து ஜம்ப் பண்ணிட்டே இருந்து அவளை அந்த 2வது மனைவி அலறுறாங்க. அவங்களால அதுதான் செய்ய முடியுது, அவ்வளவுதான், அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையா. அடுத்தது அந்த சிறு குழந்தை சில நாட்கள் தான் ஆகி பிறந்திருக்க அந்த குழந்தை மேலேயும் இவங்க வந்து ஏறி குதித்தாங்களா. அந்த குழந்தை அப்படியே துவையல் போல ஆயிடுச்சான். இது ட்ரூ ஸ்டோரி. துவையல் போல ஆயிடுச்சா. அந்த சத்தம் கேட்டு அக்கப்பக்க ஜனங்கள்லாம் ஓடி வந்தாங்க. போலீஸை கூப்பிட்டாங்களா. போலீஸை கூப்பிட்ட உடனே நடந்ததை பார்த்து எல்லாருமே கண்ணீர் வடித்தாங்களா. ஆனா கைமீறி போச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த பெண்ணை வந்து கைது செய்த பிறகு அவங்க போய் கேட்டாங்களா, எதுக்காக, ஏன் இப்படி பண்ண. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா,
அந்த குழந்தையை நான் பார்க்கும் பொழுது, அந்த குழந்தையை என் கணவர் கொஞ்சும் பொழுது, வருகிறவர்கள்லாம் அந்த குழந்தைய கொஞ்சும் பொழுது, அந்த குழந்தையோட தாய் எனக்கு சக்காலத்தியாக இருக்கிறாங்க. அதனால எனக்கு பொறாம அவங்கள வந்து அழிக்கணும்ன்ற ஒரு திட்டத்தை நான் போட்டு வச்சு, எனக்கே தெரியல, என்னையே அறியாம என்னால வந்து அவங்க 2 பேரையும் சாகடிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டு. ஸோ எனக்கு என்னன்னு தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா அவங்க வந்து மேல குதிச்சு குதிச்சு அவங்க வந்து இறந்துட்டாங்கன்ற ஒரு செய்தி எனக்கு கேட்ட பிறகுதான் எனக்கே நிம்மதியாச்சு. இதுதான், இப்படிதான் ஒடுக்கப்படுகிற ஆவி பண்றது. அந்த ஒடுக்கப்பட்ட ஆவி எப்போ யாருக்குள்ள பூருதோ நம்மளுக்கு தெரியாது. அது பூந்தக்குள்ள அது கிரியேட் செய்யும். அதோட விஷயம் வந்து என்னன்னா, கடைசியா இருதயத்தை நோக்கடிக்கணும், சமாதானத்தை கொலைக்கணும், சந்தோஷத்தை கொலைக்கணும். இது வந்து எக்ஸ்ட்ரீமா நான் சொன்னது, கொலை வரைக்கும் போயிடுச்சு. ஆனா கொலையே செய்யாம, ஆனா பிள்ளைகள் வந்து நிறைய குடும்பத்துல ஒடுக்குகிற ஆவியில பாதிக்கப்பட்டு சிப்ளிங்ஸ்குள்ளவே சண்டை, ஜெலசி ஸ்பிரிட். இப்படியா, நான் உன்னை தோக்கா வைக்காத நான் விட மாட்டேன், அந்த மாதிரி நிறைய குடும்பத்துல நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஒடுக்கப்படுகிற ஆவி எப்போ யாருக்குள்ள போறதுன்னு தெரியாது. அது எரிச்சல் உண்டாக்கும், கோபத்தை உண்டாக்கும். அல்டிமேட்டா அது என்ன பண்ணும்னா, வார்த்தைனால கொல்லும், வார்த்தைனால ஊசி குத்துற மாதிரி நோகடிக்கும், அவங்கள மட்டை தட்டும். அவங்க இனி அவ்வளோதான் டிஸ்ட்ராய் ஆகுற மாதிரி பேசும். அவங்க இனி அவ்வளோதான் வேஸ்ட் இந்த உலகத்துக்கு, அப்படி பேச ஒடுக்கப்பட்ட ஆவி. அது யார் நம்ம புரிஞ்சுக்கணும், வேரோட முதல்ல கட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸோ பிசாசு இப்படிதான், எந்த ஒரு பிசாசு இந்த மாதிரி செய்யறான்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும். ஏன் பிசாசு எங்களை ஒடுக்குகிறான், எங்களை தொடுகிறான், எங்கள் குடும்பத்தை தொடுகிறான் என்று நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. பல முறை நம்ம கேள்விகள் கேட்கிறோம் இல்லையா? நமக்கு நம்மளே வந்து கேள்விகள் கேட்கிறோம். நம்ம ஆபீஸ்ல சில விஷயங்கள் நடக்கும், திடீர்னு ஒரு இஷ்யூ நடக்கும், நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம், நம்மளை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க, இருதயம் ஒடுக்குற மாதிரி பண்ணுவாங்க. இதுதான் ஒடுக்கப்படுகிற ஆவி. ஏன்னா அவனுக்கு பிடிக்காது, ஏன்னா தேவனோட சாயலை தரித்து இருக்கிறோமே, நம்ம பிடிக்காது. தெருவுல நேபர்ஸுங்க அந்த போல விஷயங்கள்ல வந்து ஏன் எரிச்சல் கொண்டுறாங்கன்னாக்கா, தேவனோட சாயல்ல நம்ம இருக்கிறோமே. இதுதான், இப்படிதான் ஒடுக்கப்படுகிற ஆவி வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். ஆஃபீஸில் டிஸ்டர்ப் பண்ணோம், ஸ்ட்ரீட்டில் டிஸ்டர்ப் பண்ணோம், ஸ்கூலில் பீடோர்ல இருந்து குகன் தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஃபார்ம் 2 முடிச்சு ஃபார்ம் 3 போனோம். இப்போதான் ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட் மார்க்கு நானும் பார்த்தேன். ஃபார்ம் 2 வந்து முடிச்சு ஃபார்ம் 3. ஸோ ஃபார்ம் 3ல போறதுக்குள்ள அவன் வந்து அந்த மார்க் வந்து ஒரு செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற மாதிரி அந்த மார்க் இருக்கு. இப்போ ஃபார்ம் 3க்கு போறாரு. ஃபார்ம் 3ல போறதுக்குள்ள அந்த டீச்சரே வந்து என்ன பண்ணுது, அவனை 3rd பிளேஸ்ல உட்கார வைக்கிது. மனம் உடைஞ்சு போயிட்டான், ரொம்ப சேட் ஆயிட்டான். எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான், ஆண்டி எனக்கு வந்து ஏன் ஆண்டி நான் வந்து என்னோட மார்க் வந்து செகண்ட் பிளேஸ்ல தான் வரணும் ஆண்டி, ஆனா என்னை வந்து டீச்சரே வந்து என்னை 3rd பிளேஸ்ல உட்கார வச்சுட்டாங்க, என்னோட சுத்தி படிக்காத பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சேடா இருக்கு ஆண்டி. அப்ப நான் சொன்ன அந்த தம்பிக்கு, இல்லப்பா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உனக்கு தீர்க்க தரிசனமா, ஃபார்ம் 5ல நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவேன்னு, அதுதான் உன்னோட ரிசல்ட். ஆனா இந்த இடத்துல நீ இருக்கிறியா, படிக்காத பிள்ளைகளுக்கு நீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணு, உனக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடு, அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடு. ஆனா உன்னோட விஷயம் வந்து நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் வரணும், அந்த டார்கெட், அந்த ஃபோக்கஸை வச்சுக்கோ, அங்க கான்சென்ட்ரேட் பண்ணு தவிர இந்த சின்ன விஷயத்துல வந்து இந்த ஒடுக்கப்பட்டுக்கிற ஆவி உன்னை ஒடுக்க வச்சு உன்னை வந்து மனசு ஒடிச்சு ஒரு மூலையில உட்கார வைக்கிறதுக்கு உண்டான கிரியைகள் பண்ணிட்டு இருக்குது. இதை கண்டு நீ ஏமாந்துடாத, அதுக்கு அவ்வளவு வெயிட் கொடுக்காதப்பான்னு சொன்னேன். சரி ஆண்டி, ஓகே ஆண்டி. ஸோ குகன் தம்பி, இந்த செய்தி உனக்கு தான். 5th ஃபார்ம் 5ல வந்து நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரப்போற, இதை ஆவியானவர் உனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாரு. தொடர்ந்து உன்னோட பிரயாசம் முயற்சி கண்டிப்பா இருக்கணும். நீ படிக்க படிக்க உன்னோட மார்க் தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் அதை பார்த்தார், இதை கண்டார், அவரே இறங்கி வந்தார், மனிதர்களை வந்து காப்பாத்த விடுதலை ஆக்குறதுக்காகவே இறங்கி வந்தார். ஏசாயா 61:2 படி துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யதான் அவர் வந்து இறங்கி வந்தாராம்.
சோ இப்படிப்பட்ட தேவன் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல். ஏசாயா 61:2 படி சோ இந்த மாதிரி ஒரு தேவன் ஆறுதல் படுத்தத்தான் நமக்கு வந்தாரு. சோ ஆறுதலான வார்த்தைகளை நீங்க கேட்டு இந்த ஒடுக்கப்பட்ட ஆவிக்கு பயந்துடாதீங்க, இடம் கொடுக்காதீங்க, வெயிட்ட கொடுக்காதீங்க. எப்போ நம்ம அதிகமா வெயிட் கொடுக்குறோமோ அவன் டாப்ல ஆயிடுவான், நம்ம டவுன் ஆயிடுவோம். கண்டுக்காம போக, அவன் சீண்ட மாட்டான் நம்மள, இல்லையா? ஹல்லேலூயா. ஏசாயா 25:8-9 டிஸ்ப்ளே போடுமா. ஏசாயா 29:8-9 எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்க நான் வரட்டும். ஐயோ, என் பிள்ளைகள் ஒடுக்குதலினால தவிக்கிறார்களே, தடுமாறுகிறார்களே, நான் போய் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து இறங்கி வந்திருக்கிறார் அந்த தேவன். ஸோ நம்ம எல்லாரும் கண்ணீர் விட்டு இந்த ஒடுக்கப்படுகிற ஆவினால நம்ம ஒடுக்கப்பட்டு இருக்கிறோன்றதுக்காகவே அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அப்படித்தானமா? கர்த்தரே அதை சொன்னார். 9ஆம் வசனம், அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். கரெக்டாமா? சோ இந்த மாதிரி தேவன் வந்து நமக்காகவே அவர் வந்து இறங்கி வந்திருக்கிறார். நம்ம ரட்சிக்கிறதுக்காகத்தான் இறங்கி வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் இதற்காகவே காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், எல்லாரோட முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கத்தான் அவர் வந்து இருக்கிறார். அவர் செய்தாரா இந்த விஷயத்தை? கண்ணீரை துடைத்தாரா? ஆவியானவர் சொன்னாரு, துடைத்தார், துடைத்து கொண்டே இருக்கிறாரா? ஹல்லேலூயா. பூமியிலே அவர் இறங்கினார். இந்த தகப்பன், அதாவது அந்த ஒரே குமாரன் வலிப்பு நோயினால தவித்து கொண்டிருந்தார் இல்லையா, அந்த தகப்பன் அழுந்ததை போல நிறைய தகப்பன் தாய்மார்கள் இந்த காலகட்டத்திலையும் அழுதுட்டு இருக்கிறாங்க. சோ அந்த தாய் தகப்பனோட கண்ணீரும் அவர் துடைக்க போறாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறாரு. அவர் சொன்னதுதான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் என் பிள்ளையை அந்த பிசாசு வந்து கசங்கு பொழுது என்னால் அதை பார்த்து தாங்க முடியவில்லையே, நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றக்குள்ளோ ஏசப்பாவே சொல்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் அது ஆகும். விசுவாசத்தை நம்ம எப்போதும் விட்டுடக்கூடாது, புடிச்சுக்கணும், கிவ் அப்பே பண்ணக்கூடாது. இதுதான் ஒடுக்கப்படுகிற ஆவி பண்ற கிரியைகள். அவனை தான் நம்ம வந்து முறிய வைக்கணும், அவனுக்கு தான் தோல்வியை கொடுக்கணுமே தவிர நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அவர். வெயிட் கொடுக்காதீங்க, சோர்ந்து போவாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு கூர்க்கா இருந்தாரா, ஒரு வீட்டோட எஜமான வீட்டுல வேலை செஞ்சுன்னு அந்த கூர்க்காவை வந்து ஏதோ சில விஷயத்துக்கு கடிந்து கொண்டாரா அந்த எஜமான். கடிந்து கொண்டதுனால அந்த கூர்க்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சா. அவருக்கு ஒரே ஒரு சன்னு ஸ்கூல்ல பஸ் கேட் கிட்ட வந்து நிற்கும். அந்த இறங்கின உடனே இந்த மனுஷனுக்குள்ள அந்த ஒடுக்கப்பட்ட ஆவி உள்ள சேர்ந்துடுச்சு. சேர்ந்த கையோட ஒரே கோபம் எரிச்சல் போய் அவனுக்கு கண்ணு இருக்குல்ல, கண்ணை குத்திட்டானா. அந்த தகப்பனாருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட கொடுமையான இந்த உலகம். சோ அந்த கூர்க்காவோட நிலைமை கடைசியில என்ன ஆச்சு? கம்பி என்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள், இந்த ஒடுக்கப்படுகிற ஆவி எப்போ என்ன மாதிரி கிரியேட் செய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதுங்களை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும். செலக்ட் பண்றக்குள்ளோ சரியான நபர்களை வந்து செலக்ட் பண்ணோம், ஜெபம் பண்ணி செலக்ட் பண்ணுங்க வீட்டு ஓனர்ஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து தகப்பனார்கள் புலம்புறக்குள்ளோ அவரும் வந்து புலம்பி அழுகிறாருன்னு ஏசாயா 16:9 சொல்லி இருக்கிறாரு. தேவனும் புலம்பி அழுகிறார். ஸோ ஒரு காரியத்துக்கு நாங்கள் வந்து போறக்குள்ளோ இந்த ஆஃபீஸ்ல இந்த ஒடுக்கப்படுகிற ஆவிகளை பார்க்க முடியும், தெருவில் பார்க்க முடியும், ஸ்கூல்ல பார்க்க முடியும், குடைச்சல் உண்டாக்குமா, ஏன் வர்ஷிப் பிளேஸ்ல கூட பார்க்க முடியும். எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை பண்ணி இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி வந்து கிரியை செய்து இருதத்தை ஒடுக்கி வச்சிடும். ஓ, இனி அவ்வளவுதான், நம்ம இனி வந்து வர்ஷிப்ல கிடையாதுங்க,
நான் இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு நிலைமையில கூட நம்ம பிள்ளைகள் வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒடுக்கப்படுகிற ஆவிகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அட் த சேம் டைம் நம்ம குடும்பமாக ஒரு கேதரிங் போகிறோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நல்லா இருக்கும், எல்லா ஆவியும் ஒத்து போயிருக்கோம். அங்கே கடைசி நேரத்தில் ஒரு ஆவி வந்து கிரியேட் பண்ணுறக்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓ இந்த மனுஷக்குள்ள, இந்த பெண்ணுக்குள்ள இல்லை, அல்லது அந்த ஆண்குள்ள அந்த ஆவி போயிடுச்சுப்பா, புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. நான் பார்த்த சில விஷயங்கள் இந்த நம்ம கூட்டத்திலேயே, நம்ம சவரிமுத்து பிரதரோ, என்னோட செக்ரட்டரி சிஸ்டர் பாக்கியம், சில விஷயங்கள்ல அந்த ஆவிகளை வந்து அவங்களுக்கே அறியாம அந்த ஒடுக்கப்படுகிற ஆவியை கண்டுபிடிக்கிற வார்த்தை தேவன் கொடுத்துட்டாருங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒடுக்கப்பட்ட ஆவியை கண்டுபிடிக்கிற வரத்தை கொடுக்க போறான்னு ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஈஸியா நீங்க வந்து அவனை கண்டுபிடிக்க முடியும். ஈஸியா இவங்களுக்கே தெரியல அந்த வரத்தை கொடுத்து இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட ஆவி எதுன்னு தெரிஞ்சிச்சு, போய் கிளியர் பண்ணி சரி பண்ணிட்டாங்க, இடமே கொடுக்கல. ஸோ ஒரு குடும்பத்துல ஒரு பிரிவினை வருதா, ஒரு குடும்பத்துல வந்து அவன் வந்து பிடிக்கிறானா, ஒரு குடும்பத்துல ஒரு சந்தோஷத்தை குலைச்சல் உண்டாக்குறானா, ஒரு குடும்பத்துல ஒரு நிம்மதி, ஒரு கேதரிங்ல, ஒரு கூட்டத்துல, ஒரு பொது எந்த ஒரு விஷயத்துல அதுல வந்து ஒரு சமாதானம் கெடுக்கிறானா, அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறானா, அவனை ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கே தெரிஞ்சிடும். இன்னைக்கு இந்த ஆவியை வந்து ஒடுக்கப்பட்ட ஆவியை கண்டுபிடிக்கிற வரத்தை முழுமையா உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி இருக்கிறார். அதை நம்ம எல்லாருமே பெற்றுக்கொள்ள போறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ தேவன் பார்த்தாரு ஒவ்வொரு மனிதர்களை, ஒவ்வொரு பெண்ணோடைய, ஒவ்வொரு ஆண்களுடைய கண்ணீரை அவர் தொடைக்கத்தான் அவர் வந்தாரு. தேவன் இறங்கி வந்தாருன்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தக்குள்ளோ, அதாவது ஏசப்பா வாழ்ந்தக்குள்ளோ எங்கெல்லாம் மக்கள் கண்ணீர் சிந்தினார்களோ அங்கெல்லாம் மனதுருகினாரா. மனதுருகி அவர் போய் வந்து கிரியைகள் செய்தாரா. லூக்கா 9:42 அதை வாசிமா. அவர் அன்னைக்கு இந்த தகப்பனுக்கு கிரியை செய்த மாதிரி நமக்கு செய்ய மாட்டாரா என்ன? ஏசையா லூக்கா 9:42. ஹல்லேலூயா. 42. அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்து, இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். பிசாசு, அந்த பிசாசை கடிந்து கொண்டாரா ஏசப்பா. கடிந்து கொண்டு, பொல்லாத பிசாசே இனி அவனுக்குள்ள போகாதே என்று நான் கட்டளை இடுகிறேன் என்று சொன்னாரா. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. விட்டுட்டு போயிடுச்சா? அன்னைக்கு விட்டுட்டு போன அதே இயேசுவோட வார்த்தை தான் நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஹல்லேலூயா. அவரோட வார்த்தை அவ்வளவு மகிமை உள்ள வார்த்தையானது. மத்தேயு 6:16, மேத்யூ 8:16, மேத்யூ 8:16 தம்முடைய வார்த்தைகளின் அதிகாரத்தினாலே அவர் பிசாசுகளை துரத்தினார், அவைகள் பறந்து ஓடி மறைந்தது. வார்த்தையின் அதிகாரத்தினாலேயே பிசாசுகளை துரத்துவாரா. அப்போ நமக்கு ஈஸியா ஒடுக்கப்பட்ட ஆவியை கண்டுபிடிக்கிற வரத்தை நமக்கு இன்னைக்கு கொடுக்க போறார். உங்க 2 பேருக்கு கொடுத்த மாதிரி. ஓகேவா பிரதர்? எல்லாருக்குமே இன்னைக்கு கொடுக்க போறார். ஹல்லேலூயா. சோ அவரோட வார்த்தைகளின் அதிகாரத்தினால் அவர் பிசாசுகளை துரத்தினார், அவைகள் பறந்து ஓடி மறைந்ததுன்னு சொன்னாரு. அன்பு, அவ்வளோ அன்பு. ஒடுக்கிறவனுடைய கையில் இருந்து பிள்ளைகளை விடுவிக்க அவர் இறங்கி வந்தாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இன்று நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இன்று நமக்கு இந்த ஆவியின் வரத்தை கொடுக்க போறாரா அவர். ஸோ இன்று நமக்கு என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார்ன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சுனாக்கா இந்த வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறார் ஆவியானவர். அதை நம்ம ரிசீவ் பண்ணிக்குவோம். 1 கொரிந்தியர் 12:10, ஆவிகளை பகுத்தறியும் ஒரு வரம். அந்த வரத்துல ஒடுக்கப்பட்ட ஆவியின் வரத்தை இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறியாமா? ஹல்லேலூயா. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தாலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கணம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. ஆமென். இந்த நாளில் இந்த வரங்களில் ஒரு வரத்தை இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறார்.
ஆவிகளை பகுத்தறியும் வரும். அதுல ஒடுக்கப்பட்ட ஆவி எதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு வரத்தை கொடுத்து அதை எப்படி வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும், எப்படி வந்து அதை மேற்கொள்ளணும், எப்படி அதுக்கு எதிர்த்து நிக்கணும்னு அந்த வரத்தை இன்னைக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோ நமது தேவன் தமது ஜனங்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதிரி ஒரு ஏழை மக்களுக்கு, நம்ம போல ஏழை மக்களுக்கு தம்முடைய ஆவியின் வரங்களை கொடுக்கிறாரா. அதில் ஒரு வரம் ஆவிகளின் பகுத்தறியும் வரும். இந்த ஆவிகளின் பகுத்தறியும் வரத்துல வந்து ஒடுக்கப்பட்ட ஆவியோட கண்டுபிடிக்கிற ஒரு வரத்தை நமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் சொன்னதுதான். அவர் வாக்கு மாறாத தேவன். பலவிதமான ஆவிகள் இந்த பூமியில உண்டுன்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறார். பலவிதமான ஆவிகள் இந்த பூமியில உண்டு. முதலாவது பரிசுத்த ஆவியானவர். யோவான் 16:17 ஜான் 14th chapter 16-17 நோட் பண்ணிக்கங்க. இது பரிசுத்த ஆவி, இந்த ஒரு வரம், இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ரெண்டாவது வந்து அசுத்த ஆவி. அசுத்த ஆவி வந்து எங்க இருக்கிறான்னா மார்க் 1:39 மார்க் 1:39 மார்க் 1st chapter 39 verse. இயேசு தேவாலய தோறும் வேத வசனங்களை பிரசங்கித்து ஆவிகளை, அசுத்த ஆவிகளை துரத்தி கொண்டிருந்தாரா. இங்க பாருங்க, பேச பேச ஹோலி ஸ்பிரிட் வந்து டிரான்ஸ்லேட்டர். தமிழ் எழுத படிக்க தெரியாதுங்க எனக்கு. கன்னடா தான் என்னோட மொழி. தமிழ் எழுத படிக்க தெரியாது. பிகாஸ் ஹீஸ் அ டிரான்ஸ்லேட்டர். இந்த நேரத்தில் இருக்கிறாரா? 11:38 இருக்கிறாரா? டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தொர்த்துறாரு. எங்க தேவாலயத்துல அசுத்தாவிகளை தொர்த்திட்டு இருந்தாரா. மூணாவது வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆவி. முதலாவது பரிசுத்த ஆவி, ரெண்டாவது அசுத்த ஆவி, மூணாவது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி தான் இப்போ ரொம்ப அதிகமாக கிரியை செய்துட்டு இருக்கு. 1 யோவான் 4:2-3 வாசிமா. 1 ஜான் 4:2-3. இந்த அசுத்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்ன பண்றான்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவகுமாரனை யாரெல்லாம் விசுவாசிக்காத, அறிக்கையிடாத இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினார். பாசிமா, அது கிளியரா? ஹல்லேலூயா. தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஆமேன். ஆமேன். 5:6 5:6 அதிலேயே அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஆமேன். சோ இந்த சத்திய ஆவியானவர் உங்களுக்கு ஆல்ரெடி யாருன்னு தெரியும். இந்த வஞ்சிக்கிற ஆவிகள், இவன் தான் ஒடுக்கப்பட்ட ஆவி. சோ இந்த வஞ்சிக்கிற ஆவி வந்து தந்திரமா ஒரு கூட்டத்தை கடைசியா கழிக்கும். நமக்கு தெரிஞ்சிடும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ நம்ம குடும்பத்தை கெடுக்கும், சமாதானத்தை கெடுக்கும், குடும்பத்துல வந்து சந்தோஷத்தை கெடுக்கும், குலைச்சல் உண்டாக்கும், நிம்மதியா திருடின்னு போயிடுவான். சோ அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது. நம்ம ஈஸியா இந்த அந்தி கிறிஸ்து ஆவியை கண்டுபிடிக்க முடியும். யாரு இயேசுவ அறிக்கை பண்றவங்க கூட அவங்கிட்ட எப்படி வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆவி கிரியை செய்துன்னு இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம்பு இருக்கிறவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஒடுக்கப்பட்ட ஆவி இயேசுவை வந்து ஏத்துக்குன்னு எல்லாமே பண்ணுவாங்க, ஞானஸ்தானமும் எடுத்துக்குவாங்க, இயேசு பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா எப்ப அவனுக்குள்ள அந்த ஒடுக்கப்பட்ட ஆவி வந்து கிரியை செய்துன்றது அவனுக்கே தெரியாது. அதை அட்ரஸ் பண்ணி நான் வந்து பேசி தெரியப்படுத்துறதுக்குள்ள தான் புரிய வர இங்க ஏறும். அப்ப அதை டிஸ்ட்ராய் பண்ணுவேன், இல்லைன்னா உன் வாழ்க்கை 0 ஆயிடும்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி துல்லியமாக பேசணும்னாக்கா இந்த ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருந்தா மட்டும்தான்
முடியும்னு ஆவியானவர் தெரியப்படுத்தினாரு. இப்படிப்பட்ட பல விதமான ஆவிகள் இந்த வரங்களை நம்ம ரிசீவ் பண்றதுக்குள்ளோ அது ஈஸியா அந்த ஒடுக்கப்பட்ட ஆவி எப்படி கிரியேட் செய்யறான்னு நம்மளுக்கு புரிய வந்துடும். வெரி சிம்பிள். குடும்பத்துல சந்தோஷம் கெடுக்குவான், குடும்பத்தை பிரிக்குவான், நிம்மதி கெடுக்குவான், தூக்கம் இல்லாம செய்வான், நோகடிக்குவான், இருதத்தை நோகடிக்குவான். இவ்வளவுதான் அவன் பண்ணுவான். இதுதான் ஒடுக்கப்பட்ட ஆவி, அப்ரெஸ்ட் ஸ்பிரிட். ஒடுக்குவான் இப்படி. ஹல்லேலூயா. இந்த தேவனோடைய ஆவியானவர் நமக்குள்ள வந்து கிரியேட் செய்யும் பொழுது, இந்த வரங்கள் கிரியேட் செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்குள் இருக்கிற ஆவிகள் எப்படி இருக்குதுனாக்கா குடும்பத்தை அவன் பிரிக்கிற ஆவியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனிதனுக்குள்ள எப்படிப்பட்ட ஆவிகள் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னாக்கா குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள் எதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். குடும்பத்துல சம்பந்தம் இல்லாத வேற ஒரு விஷயத்த நுழைக்கிறது, அது ஜனங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அதை வந்து வேற டைவர்ஷன், வேற விதமா டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றது, சம்பந்தமே இல்லாம. ஸோ அவங்க கிட்ட போய் பேசுற மாதிரி கூட நம்மளுக்கு வைக்க மாட்டாங்க, வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. பேச்சு கிளியரா இருந்துட்டாக்கா நம்மளுக்கு அது கிளியர் ஆயிடும். பேச விடாம தடுக்கிறதா இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி. அவனோட கிரியைகள் பண்ணிட்டு சைலண்டா அவனுக்கு வட்டத்துல போட்டுட்டு தன்கிட்டே வச்சுக்குவாங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூட விட மாட்டாங்க. அப்ப சத்தியம் என்னன்றதே புரியாது. அப்ப சத்திய ஆவியானவர் எங்க, அந்தி கிறிஸ்து ஆவி எங்கன்றது, வஞ்சிக்கிற ஆவி எங்க கிரியை செய்துன்றதே நமக்கு தெரியாது. ஸோ இப்படிதான் இந்த ஒடுக்கப்பட்ட ஆவி கிரியை செய்வான். குடும்பத்துல பிடிக்குவான், பிரிக்குவான், அந்த சந்தோஷத்தை குலைச்சல் உண்டாக்குவான், நிம்மதியை வந்து குலைச்சல் உண்டாக்குவான். இவனை வந்து சுலபமாக நம்ம எல்லாருமே கண்டுபிடிக்க முடியும் இந்த ஒடுக்கப்பட்ட ஆவியன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். இந்த ஒடுக்கப்பட்ட ஆவியை கண்டுபிடிக்க முடியும்னு தான் அந்த வார்த்தை இன்னைக்கு கொடுக்க போறார், உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்க போறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா என்ன பார்த்தாதான் பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சிஸ்டர் மேரி, என்ன பார்த்தா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது என்னன்னே தெரியல எனக்கு. ஓ, இந்த EVG டாக்டர் கிட்டியா ஆவிகளை பகுத்தறியும் வரம் இருக்கு, அவன் என்னை ஈஸியா கண்டுபிடிச்சிடுவான்னு ஓடிடும். என் முகத்தை கூட பார்க்காது. அப்படி வந்து என்ன டார்கெட் பண்ண முடியாது. ஆனா என்ன சார்ந்த பிள்ளைகளை டார்கெட் பண்ணுவான். அப்படி டார்கெட் பண்ணா எனக்கு நோகம் இல்லை. அதுதான் அவனோட டார்கெட். அதுதான் இப்படிதான் பண்ணுவான் அவன். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதிரி இப்போல வந்து 2022 நல்லா வல்லமையா நடத்தினார் ஆண்டவர். 2022 இப்போல இருந்து இன்னொரு குடும்பம் வராங்க, ஒரு டாக்டர் கூப்பிட்டு. அந்த இன்னைக்கு வந்து ஒரு சனிக்கிழமை, ஹஸ்பண்ட்க்கும் வேலை லீவு. அந்த டைம்ல வந்து 3 செக்ஷன் எடுப்பேன், மார்னிங்கு, ஆஃப்டர்நூனு, ஈவினிங். ஆஃப்டர்நூன் செக்ஷனுக்கு வராங்க டெலிவரன்ஸ் ஜபத்துக்கு. ஒரே கூச்சல் போட்டுட்டே வருது பொண்ணு. ஊன்னு கண்ணா அப்படின்னா கூச்சல் போட்டு, பிசாசு பிடிச்சிருக்கு, பேய் கூச்சல் போட்டு ஒரே ட்ரை பண்றதுக்குள்ள நடக்கத்தோட வராங்க அந்த குடும்பம். ஒரு 6-7 பேர் வராங்க கூட. ஸோ வராங்க. அப்புறம் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை எல்லாம் பண்றோம், எதனால அந்த பிசாசு பிடிச்சிருக்கு அதெல்லாம் நான் வந்து ஆஸ் யூஷுவல் விவரிக்கிறேன். கூட விவரிச்சுட்டே இருக்கிறேன். கரெக்டா வந்து 11:59 ஆகுது. 12 மணிக்கு டெலிவரன்ஸ் ஜபம் பண்ணணும். ஒரு சைலண்டா தான் இருந்துச்சு. ஒரு கூச்சல் போட்டுச்சு பாரு, வந்திருக்கிற அத்தனை பேரை பயந்துட்டாங்க. அவங்க அப்பாவும் கூட இருந்தாரு. அவங்க ஐயோ இப்படி அவங்க அது வந்து ரொம்ப புது அனுபவம், புதுசா இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் வந்து வெயிட்டிங் ஏரியால உட்கார வச்சுட்டு அந்த நான் ஹேண்டில் பண்ண. ஆண்டவர் இறங்குனாரு, எரிச்சு சாம்பல் ஆக்குனாரு. ஸோ இந்த மாதிரி தேவ ஆவியானவர் வந்து எப்படியெல்லாம் கிரியேட் செய்யறாரு பாருங்க. பிள்ளைகளை எப்படியெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்டு அந்த பிள்ளைகளை நோகடிச்சு கசக்கி பிழிஞ்சி கண்ணுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறான் பிசாசானவன். ஸோ நம்ம வந்து இடம் கொடுக்காதபடி நம்ம தான் காத்துக்கொள்ளணும். அவன் கொஞ்சம் கொஞ்சமா நுழைவான், நமக்கே தெரியாது அவன் யார் மூலமா எப்படி நுழையிறான்னு. நம்புற மாதிரியே நடிப்பான். அப்படியே நம்ம பொய்ய கூட, என்னமா சொல்லியிருந்த லாஸ்ட் டைம், பொய்ய கூட உண்மையாகவே பேசுவான், உண்மை போலவே பேசுவான். இல்லையா ஜெசிகா? பிரிசிலா இருக்கிறியாமா? ஆண்டி கிட்ட ஜெசிகாக்கும் பிரிசிலாக்கும் ஒரு கேள்வி. ஆண்டவர் வந்து 3 மணிக்கு தான் ஏசப்பா டாக்டர் ஆண்டி கிட்ட பேசுவாங்களான்னு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, வீடியோல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி. ஸோ ஒரு சின்ன ஒரு ஷெடியூலை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். 3 மணிக்கு குரல் கேட்கும், ஏசப்பாவோட குரல் கேட்கும், சத்தம் கேட்கும். போய் முதல்ல தலைக்கு குளிப்பேன்.
ஆப்ரேஷன் ஆன தலை முதல்ல டெய்லி தினந்தோறும் தலைக்கு குளிப்பேன், பரிசுத்தமாயிட்டு அவரோட சமூகத்துல போய் உட்காருவேன். உட்காந்து வருவார், இறங்கி வருவார், பேசுவேன். அன்னைக்கு யாரோட கேஸ் எடுத்திருக்கிறேன், எந்தெந்தெல்லாம் கேஸ் நான் எடுத்திருக்கிறேன் அத்தனையும் சப்மிட் பண்ணுவேன். அன்னைக்கு வரப்போற ஆளுங்களோட கேஸுக்கு எப்படி பண்ணணுன்றது குறித்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு. ஹோலி வாட்டர் டச் பண்ணுவாரு. 1 யோவான் 5:8 படி ஹோலி வாட்டர் நான் வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். இது மூலமா தான் கொடியமான நோய்கள் எல்லாம் குணமாகுது. HIV குணமாகுது, கேன்சர் குணமாகுது, எல்லாம் நிறைய விஷயங்கள் இல்லையாம்மா. அந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் குணமாகுது. ஸோ எல்லாமே வந்து குணமாயிட்டு இருக்குது. ஸோ மற்ற காரியங்களுக்கு எல்லாரோட ப்ரேயர் ரிக்வெஸ்டும் அவர்கிட்ட வைப்பேன். அவரு ஒரு 10 ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற பிரதர், ஒரு 10 கேஸ் வச்சாக்கா அவர் அதுல 3-4 கேஸ் என்கிட்ட பேசுவார். ஏன்னா என்னோட கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இல்லையா, அவருக்கு தெரியும் என்னோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு. ஸோ அது தெரியப்படுத்துவாரு. ஸோ அதை நான் வந்து பிடிச்சிக்குவேன், நோட்ஸ் எழுதிக்குவேன். அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன், நேராக டெலிவரன்ஸ்க்கு நான் ரெடி ஆகிட்டு கீழே போயிடுவேன். அதுக்குன்னு எனக்கு ஆண்டவர் தனிப்பட்ட ஒரு ரூமை கொடுத்துருக்கிறாரு. நான் அந்த டெலிவரன்ஸ் ரூமில் தனிப்பட்ட முறையில் அவங்கள கூப்பிட்டு வர வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஸோ அவங்க எனக்கு வந்தவங்க எல்லாம் கேட்பாங்க, நீங்கள் வந்து அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் டீ கொடுப்பேன், நீங்கள் குடிக்க மாட்டீங்களான்னு கேட்குறக்குள்ள இல்லை நான் ஃபாஸ்டிங் இருப்பேன்னு நான் சொல்லுவேன். ஸோ அது முடிஞ்ச கையோடும் ஏசப்பா இறங்குவார். டெலிவரன்ஸ் இடத்துல இறங்கி என் மூலமா கிரியேட் செய்து டிஸ்ட்ராய் பண்ணுவார். ஸோ பண்ண கையோடும் ஒரு 8 மணி 8:30 மணின்னு வச்சுக்கலாமே, 8-9 மணினே வச்சுக்கலாம். நேராக வீட்டுக்கு வருவேன், மேலே வருவேன். ஸோ மகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, அவளுக்கு காலேஜ் இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஒருவேளை காலேஜ் இருந்துச்சுனாக்கா 5:30 மணிக்கு மார்னிங் டைமில் என்னோட ப்ரேயர் எல்லாம் முடிச்சுடுவேன். 5:30லேருந்து 6 மணிக்கு தான் டெலிவரன்ஸ்க்கு ஜனங்க வருவாங்க. அந்த 6 மணி நேரத்துக்குள்ள அவளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிக்குவேன். ஸோ அவளுக்கு பண்ணி கொடுத்துட்டு 6 மணிக்கு கீழே இறங்குவேன். இறங்கின கையோட இந்த மாதிரி விஷயங்கள் ஆயின பிறகு 8:30 மணி 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு என்னோட டைமை அது ரெடி பண்ணணும். அப்படி இல்லைன்னா நோ ப்ராப்ளம். இந்த 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் என்னோட டைமு. அந்த டைமில் வீடு கிளீனிங் ஆளெல்லாம் வச்சுக்க மாட்டேன், நானே கிளீன் பண்ணுவேன். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் எல்லாம் நடமாடுற இடம் அது. ஸோ அதனால நானே எல்லா டஸ்டிங், கிளீனிங், வாஷிங் எல்லாமே பண்ணுவேன். அது பண்ண கையோட 10:30 மணி ஆகும். 10:30 மணிக்கு ஆன்லைன்னு வீடியோ காலில் உட்காருவேன். எந்தெந்த கண்ட்ரி, வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வரும். ஸோ யாருக்கு வந்து ஆண்டவர் பதில் கொடுக்குறாரோ அவங்கள நான் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுவேன். வருவாங்க வீடியோ காலில். ஸோ நான் வந்து டெலிவரன்ஸ் ஜெபம் பண்ணுவேன் உபவாசத்தோட. அந்த டெலிவரன்ஸ் ஜெபம் பண்ணுறக்குள்ள கூடவே இருந்து நடத்துவார். அதனால தான் அங்கே கிளியர் ஆகுது, அங்கே ஹீலிங் நடக்குது. 12 மணி வரைக்கும் அது நடக்கும். ஸோ 12 மணிக்கு என்னோட பிரேக் டைம் 12 ஆயிடும் வச்சுக்கோங்களே. 12:30 மணி பிரேக் டைம். திடீர்னு அந்த 12:30 மணி நேரத்தில் ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமா, நீங்கள் 2 பேர் தான் லைவ் சாட்சி. ஒரு 10 பேர் லஞ்ச் டைம்ல வந்துட்டா அந்த 10 பேருக்கு 1 மணி நேரத்தில் வந்து அரசுவையில் லஞ்ச் ரெடி பண்ணிடுவேன். நீங்கள் 2 பேர் தான் சாட்சி. அதுக்கு எல்லாமே ஆர்கனைஸ்ட், ப்ரீ பிளான்ட் அண்ட் ஆர்கனைஸ்ட். இப்போ அந்த டைம்ல வந்து என் கூட ஹோலி ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸை வச்சு நடத்துவார், உதவி செய்வார். ஸோ ஒரு டைமும் அவர் வந்து பிரிஞ்சிருக்கவே மாட்டார். ஸோ கூடவே இருக்கிறாரா, வழி நடத்துறாரா. அப்புறம் மத்தியான நேரத்தில் எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுப்பார். நான் தூங்குவேன், ரெஸ்ட் எடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். 3 மணிக்கு கரெக்டாக காலிங் வரும். மத்தியானம் 3 மணிக்கு வந்த கையோடும் எனக்கு அப்படி ஒரு வலி. இந்த வலி வந்து கர்த்தருக்கு சித்தமான அடுத்த மெசேஜில் நான் சொல்கிறேன் ஏன் அந்த வலி வருதுன்னு. ஸோ என்னோட தலையை வந்து அவரோட மடியில் நானே படுத்துக்குவேன். ஸோ தலையை தடவி விடுவார், என்னோட பேசிட்டு இருப்பார். 1 மணி நேரம் பேசிட்டு இருப்பார். 4 மணி ஆன கையோட மகள் காலேஜ்லேருந்து வருவாங்க. வந்த கையோட அவளோட பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி, அடுத்தது அவளோட ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி, அடுத்தது நெக்ஸ்ட் டேக்கு அவளுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் பாக்ஸ்ன்றது ப்ரீ பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவளுக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவா, அவளுக்கு டீ பிரேக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ 5:30க்குள்ளே என்னென்ன வேலைகள் இருக்குது அதெல்லாம் வீட்டு வேலையெல்லாம் பண்ணி பார்த்துடுவேன். பார்த்த கையோட 6லேருந்து 8 மணி இந்த டைமில் தான் நான் வந்து
உட்காருவேன். ஜனங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வாங்கறதுக்கு எனக்கு இருக்கு, அவ்வளோ வந்திருக்கும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட். அதெல்லாம் நோட் பண்ணிக்குவேன். அந்த டைம் கேப்ல ஆண்டவர் யாருக்காவது வெளிப்பாடுகள் சொன்னார்னாக்கா அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் மார்னிங்லும் அப்பாயின்மெண்ட் வச்சு அந்த டைம்லும் சொல்லிடுவேன். ஸோ எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த மாதிரி சொல்லிடுவேன். 8லேருந்து 9:30 மணி வரைக்கும் டின்னர் டைம் அண்ட் ஃபேமிலி ப்ரேயர். 9:30 மணி வரைக்கும் ஆகுதா, கூடவே இருப்பார். சரியா? 9:30 to 10 o'clock ஃபினிஷிங்ல என்னென்ன ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்திருக்குதோ அதை நோட் பண்ணிக்குவேன். ஏன்னா காலையில மார்னிங் பெல் போல வந்துடுமே காலிங், எனக்கு நோட் பண்ணிக்குவேன். நோட் பண்ணிட்டு 10 மணிக்கு எல்லாமே ஷட் டவுன். வீடு ஹவுஸ் ரூல்ல 10 மணிக்கு எல்லாம் ஷட் டவுன் ஆயிடணும். இதுதான் ஃபோனு லைட்ஸ் அத்தனையும் சுவிட்ச் ஆஃப், கோ டு பெட். இதுதான் ஹவுஸ் ரூல். அதை ஃபாலோ பண்றோம். கரெக்டா 12 மணி, 12லேருந்து 2:45 அந்த டைம்ல நிறைய கேசஸ் வரும் எனக்கு. மந்திர தந்திரத்தின்ல பாதிக்கப்பட்டுங்கோ, பில்லி சூனியத்துல பாதிக்கப்பட்டுங்கோ, இவங்களோட கேசஸ் எப்படி எல்லாம் இருக்கோ, என்னென்ன மாதிரி செய்வினை பண்ணியிருக்கிறாங்கன்னு விஷனோட என்னோட ஸ்பிரிட்ல ஆண்டவர் காமிச்சிட்டு இருப்பார். அதோட சரி 3 மணிக்கு முழிச்சு எழுந்திரிச்சு போய் உட்காருவேன். ஸோ எப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்றது எனக்கு சொல்லி ஆன பேருக்கு அதை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணோன்ற வழியை சொல்லி கொடுப்பாரு. ஸோ முழுக்க அவரோட கூட இருப்பேன். எப்போ நான் தூங்கணும், எப்போ நான் கெஸ்ட்டுக்கு டைம் கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும், எப்போ நான் சாப்பிடணும், அத்தனையும் he himself will decide and give me. அவர் கொடுப்பார், எனக்கு கொடுப்பார். எப்போ நான் பிரேக் எடுக்கணும், எப்போ ஜனங்கள்கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்லி என்னோட ஃபோனில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வராது. ஜனங்கள் கூட நான் சந்திச்சு பேசுறக்குள்ள எல்லாமே ஆர்கனைஸ் அவர் பண்ணி விட்டுடுவார். இப்போ நீங்க 2 பேர் சொல்லுங்க, வெறும் காலையில மட்டும் தான் பேசுறாரா இல்ல 24 hours இருக்கிறாரா என் கூட? கிளியர் ஆயிக்கங்க. ஸோ ஹீஸ் 24 hours என் கூட இருக்கிறார். இந்த இடத்துல அவர் அவரோட பிரசன்னம் அப்படியே அக்னி ஜுவாலை போல இங்க அப்படியே ஜொலிக்கிறது. அவ்வளோ ஒரு ஃபயர் இருக்கு. ஸோ 24 hours என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாக இசைந்து இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:17. ஸோ ஒன்றாக இசைந்து இருக்கிறத போல நானும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற கூட 24 மணி நேரம். ஹல்லேலூயா. இதுதான் என்னோட லைஃபாக இருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி, சில பேர் கோபமும் பட்டுக்கிறாங்க, இவங்க போனே எடுக்க மாட்டேன்றாங்கன்னு. கிளாங்ல ராஜலட்சுமி சிஸ்டர் அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, முதல்ல டாக்டர் பேசிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் பேசுறதே இல்லை அப்படின்னு. அவங்களுக்கும் இந்த செய்தியில நீங்க பாப்பீங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் பிஸியெல்லாம் கிடையாது, மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கியூபைடா ஆயிட்டு இருக்கு. நேரம் ஒதுக்க டைம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா எல்லாரோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டுக்கு நிச்சயமா பதில் உண்டு. அத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏர்லி மார்னிங் நான் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அதுல 2-3 கேஸ் எடுத்து அவர் பேசி என்ன பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். உலகத்துக்கே என்ன நான் எல்லாரையும் பார்க்க முடியாது. எனக்கு ஒரு பவுண்டரி கொடுத்திருக்கிறார், ஒரே ஒரு கூட்டத்தை கொடுத்திருக்கிறார். 3 படி புளித்த மாவைத்தான் கொண்டு வான்னு சொன்னார். ஸோ அந்த 3 படி புளித்த மாவு கொண்டு வரக்குள்ள பரலோக ராஜ்யத்துக்கு அது சமமாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோட ஊழியம். ஸோ அந்த ஒரு கூட்டத்தை தான் நான் நித்திய ஜீவனுக்கே கொண்டு போகணும், இல்லையாமா? ஸோ இப்படிதான். அதனால நான் கால் பண்ணல. நிறைய பேர் கோவம் வர, இவங்க எடுக்க மாட்டேன்றாங்க, அப்படி இப்படின்னெல்லாம் வந்ததெல்லாம் மனசுக்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. ஆனா இதுதான் விஷயம், இதுதான் பிராக்டிக்கல். இந்த 2 பிள்ளைகளை வச்சு இன்னைக்கு இந்த சத்தியத்தை தெரியப்படுத்துனேன், அவ்வளவுதான், வேற ஒன்னே இல்லை. ஸோ நீங்க ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி விடுங்க. எல்லாரும் நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டுடுங்க, உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க, ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் போடுங்க, நாங்க கேட்கணும். அங்கிருந்து பதில் வந்தா தான், மேல் இடத்துல இருந்து பதில் வந்தா தான் நான் உங்களுக்கு காலே பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பா என்னால பண்ணவே முடியாது. அது அவர்கிட்ட பதில் வந்த உடனே அவரே போன்னு சொன்னா உடனே நான் அங்க உங்க வீட்டுக்குள்ளவே இருப்பேன். நான் அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே நான் இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படி கூச்சல் போடாமையே எந்த பிசாசுகள் பாதிக்கப்பட்டுங்கோ பிடிச்சிருக்குங்க வரக்குள்ளோ, அதுங்க கூச்சல் போடாமையே அதுங்களோட வாய ஆவியானவர் கட்டி போடுவார். என்னோட டெலிவரன்ஸ்ல கூச்சலே போட மாட்டாங்க, ஆனா ஆண்டவர் எரிச்சிடுவார். நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க, கூச்சல் போடுவாங்க. ஸோ நான் அதுக்கெல்லாம் நான் கம்பேரே பண்ண மாட்டேன், கம்பேரும் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரோட ஊழியம் வேற வேற விதமாக இருக்கும். ஸோ என்னை பத்தி தான் நான் சொல்லுவேன்.
ஸோ இந்த கூச்சல் போட்டு பண்ற வேலையே இல்லை. 2000 பிசாசுகளை விரட்டுறக்குள்ளோ கமாவுட்டுன்னு தான் சொன்னார், கூச்சல் போட்டாரா? இல்லை இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் என்னோட ஊழியத்திலையும் ஆவியானவர் தான் கிரியை செய்கிறார். அவர் வாயை கட்டி போடுவார், கை காலை கட்டி போடுவார், வரக்குள்ள அதை வெளியில எடுத்து எரிச்சு சாம்பலாக்குவார். இதை பார்த்துட்டு பிறகு தான் நான் பிரேயரே முடிக்குவேன். ஸோ இப்படிப்பட்ட தேவன் மார்க் 16:17 தேவன் சொல்றாரு, என் நாமத்தினாலே நீங்க பிசாசுகளை துரத்துவீர் என்று இனிமேல அவன் உங்களை துரத்துவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவரோட நாமத்தினால நம்ம பிசாசுகளை துரத்த முடியும். அட் த சேம் டைம் அவன் நம்மளை துரத்த மாட்டான் அப்படின்னு அதாவது பிசாசை பார்த்து அவன் நம்மளை துரத்த மாட்டான்னு நம்மளுக்கு ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கிறாரு. அவன் உங்களை பார்த்து நடுங்குவான் தவிர நீங்கள் அவனை பார்த்து நடுங்க வேண்டாம். அவன் உங்களை ஒடுக்குவது இல்லை, நீங்கள் அவனை ஒடுக்குவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நம்ம தான் அவனை ஒடுக்கணுமே தவிர அவனோட ஒடுக்குதலுக்கு ஒரு நாளும் பலி ஆகாதீங்க யாருமே, இல்லையாம்மா? அவனோட ஒடுக்குதலை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா அந்த வரத்தை நமக்கு கொடுக்க போறாரு. ஒடுக்கப்பட்ட ஆவியோட வரத்தை, அந்த கண்டுபிடிக்கிற வரத்தை கொடுக்க போறாரு. ஸோ இனி அவன் உங்களை ஒடுக்குவது இல்லை, நம்ம அவனை ஒடுக்குவோம் அப்படின்னு என் பேரை சொல்லுங்க, அவன் ஓடி மறைந்து விடுவான். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? மறைந்து விடுவார். சோ நித்திய ஜீவன் பிள்ளைகளுக்கு ஆவியானவர் சொல்றாரு, இயேசு யார்னா மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன், ஒப்பற்ற தேவன். அவர் இறங்கி வந்திருக்கிறாரு. அவர் தன்னையே வெளிப்படுத்தி இருக்கிறார், நமக்கு தன்னையே வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இயேசு காணும்படியாக காணும் பொழுது இயேசுவை நம்ம காணும் பொழுது காணக்கூடாத இறைவனை காண முடியும்னு சொல்றாரு. அவர் இப்படிதான் இருப்பார் என்று நாம அறிந்து கொள்ள முடியும். இயேசு எப்படி இருப்பாரு? வசனத்தை படிச்சாக்க தெரிய வந்துடும் அவர் எப்படி இருக்கிறாருன்னு. வசனம் யோவான் 14:9, ஜான் 14:9. இயேசு எப்படி இருக்கிறாருன்னா இந்த வசனத்தில் போலவே இருப்பார். யோவான் 12:45, யோவான் 10:30. நோட் பண்ணிக்கங்க. யோவான் 14:9, யோவான் 12:45, யோவான் 10:30. இந்த வசனத்துல எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இருப்பாரா? அவரை காணும் பொழுது காணக்கூடாத இறைவனை நம்ம பார்க்க முடியும், அவருடைய குணத்தை நாம காண முடியும், உள்ளம் பரவசம் அடைகிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. நோட் பண்ணிக்கினீங்களா? யோவான் 14:9, யோவான் 12:45, யோவான் 10:30. நம்ம NJPHல ஒரு மகள் எவ்லின் கிரேஸ், இவங்க எனக்கு ஒரு அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பி விட்டாங்க. டாக்டர் ஆண்டி, நான் பேயை பார்த்தேன் ஆண்டி, தலையெல்லாம் விரிச்சு போட்டு கண்ணெல்லாம் சோப்பா இருந்துச்சு ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் பேய் படம் போன்ல பார்த்துட்டு இருந்தேன் ஆண்டி. அப்ப நான் சொன்னேன், பேய் படம்லாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்க கூடாதுமா, நீ ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணிட்டு நீ படுக்க ஆரம்பி, அப்போ ஏசப்பா உனக்கு தூங்க வைப்பாரு, கெட்ட கெட்ட ட்ரீம் எல்லாம் வராது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க தன்னோட அனுபவத்தை அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த மாதிரி கெட்ட கெட்ட ட்ரீம்ஸுங்க வரத்துக்கு காரணம் என்னன்றது அந்த மகள் தன் வாயாலே தெரியப்படுத்தியிருப்பாங்க. அதுல அவங்க ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம பார்ப்போம். இந்த லைட்ஸ் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, அது கேமரா அந்த என் பேர் எவ்லின். நான் பேய் கத்துன்னு பார்த்தேன், அது ராத்திரியில் பார்த்தேன். அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அது என்னோட கனவில் பயமுறுத்துச்சு. அது முடினா விரிச்சு போட்டு கண்ணா சோப்பாக நான் அது நீ பயமுறுத்துனுச்சு. டாக்டர் எடுத்துக்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பேய் கண்ணெலாம் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க, டெய்லியும் ராத்திரியில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஜபம் செஞ்சுட்டு பாட்டு சொன்னாங்க. இதெல்லாம் நான் சுத்தடிக்கிறேன்ட்டு சொல்கிறேன். ஆமி, இந்த மாதிரி குட்டீஸுக்குன்னா நான் சொல்கிறேன், யாரும் இந்த மாதிரி ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னாடி ஜபம் செஞ்சு தூங்குங்க. பேய் படம் யாரும் பார்க்காதீங்க. ஆமி. Praise the Lord. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, யாருமே பேய் படம் பார்க்காதீங்க, ஜெபம் பண்ணிட்டு பாடுங்க. ஸோ இது பெரியவங்களுக்கு எப்படின்னாக்கா, ஏன் கெட்ட கெட்ட கனவுகள் வருது? ராத்திரி 12லேருந்து
2:45 பிசாசோட நேரம். அது நம்ம வேலைக்கு போயிட்டு வரலாம், கால் வழியா வருவான் பிசாசு. அவன் தான் வகை தேடி திரிஞ்சிட்டு இருப்பானே. அப்ப திடீர்னு ஒரு கனவு வரும், சொப்பனை வரும், பாம்பு வரும், பூரா வரும், தேலும் வரும், எல்லாமே வரும், வரத்தான் செய்யும். சோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ண, நம்மளுக்கு பாதுகாப்பு யாரால? ஏசப்பனால்தான் பாதுகாப்பு. 4 சிலுவை போடுங்க, அதுதான் நம்மளுக்கு அடையாளம், அதுதான் நம்மளுக்கு ஆயுதம், அதுதான் நம்மளுக்கு சின்னம், ஆயுதம், பட்டயம் இல்லையாமா? சிலுவை போட்டு நீங்க படுக்க ஆரம்பிங்க, ஜெபம் பண்ணிட்டு படுங்க, அவ்வளவுதான். அவனை நினைச்சிட்டே இருந்தா அவன் வருவான். நினைக்காம இயேசுவை நினைங்க. சங்கீதம் 3:5. எல்லாரும் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை வச்சு படுங்க. ஏன் உங்களுக்கு கெட்ட கனவு வருது? எல்லா குட்டீஸ் எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. சங்கீதம் 3:5 தினந்தோறும் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி படுங்க. கனவே வராது, கெட்ட கனவு வராது. இந்த பேட் வைப்ரேஷன் வருதுன்னா 12 2:45 12 AM to 2:45 AM வரைக்கும் இருக்கும். 3 மணிக்கு தான் குளிர்ச்சியான நேரத்தில் தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். பரிசுத்த ஆவியானவர் உலாவுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கின இந்த பிசாசை தொர்த்தினார் ஏசப்பா என்று தொர்த்தினார். எப்படி துரத்திட்டு இருந்தாரோ, ஆலயத்துல அசுத்தாவிகளை துரத்திட்டு இருந்தாரோ, சோ இப்படிப்பட்ட விஷயங்களை ஏசப்பா அந்த காலத்துல மட்டும் பண்ணல. இன்று நமக்கு இந்த ஒடுக்கின பிசாசுகளை துரத்தும் அதிகாரத்தையும் நம்மளுக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம இன்று பயன்படுத்தி கொள்ளுவோம். ஏசாயா 28:2 படி பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சிறந்த விளக்கத்தை இன்னைக்கு தெரியப்படுத்துறேன். ஏசாயா 28:2 இதோ திராணியும் வல்லமையும் உடையவன் ஒருவன் அவரிடத்தில் இருக்கிறார். அவன் கண்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெரும் வெள்ளம் போலவும் கையினாலே அதை தரையில் தள்ளி விடுவார். சோ இப்படிதான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ திராணியும் வல்லமை உடையவர் அவரு. பல சமயங்கள்ல இன்க்ளூடிங் நானும் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பாருனாக்கா ஒரு புறாவை போல ஆண்டவர் மீது இறங்கி உட்கார்ந்தாரு இல்லையா, அப்படித்தான் இருப்பாரு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லையா, இந்த ஏசாயா 28:2 சொன்ன மாதிரி தான் இருப்பாரா? அப்படி பற்றும் இல்லை. ஏசாயா 59:19 ஏசாயா 59:19 பொல்லாத பிசாசு வெள்ளம் போல வரும் பொழுது அவனுக்கு விரோதமாக பரிசுத்த ஆவியானவர் கொடி ஏற்றுவார். சோ அவர் தான் வீரன் சூரன் தீராதி தீரா ராஜாதி ராஜா சக்கரவர்த்தி அப்படி இருப்பாரா இல்லையம்மா? ஹல்லேலூயா. சோ பிசாசுகளை விரட்டுவாரா? நம்மை எப்படி அப்படியே மாத்துகிறாரா? நம்மளையும் அதே மாதிரி மாத்துகிறாரா? பிசாச கண்டு நடுங்க வேண்டாம். பிசாசுக்கு பாவத்துக்கு தான் விலகி இருங்க, பாவத்துக்கு விட்டு விலகி ஓடுங்க தான் சொன்னாரு தவிர பிசாசுக்கு என்ன சொன்னாரு? எதிர்த்து நிக்கணும். நம்ம எப்போ பயப்படுறோமோ அப்ப நம்ம விழுந்துட்டோம்னு அர்த்தம். அவன் 1008 சொல்லுவான், பயப்படுது, இப்படி ஆயிடும், அப்படி ஆயிடும், இப்படி ஆயிடும், இப்படி போடும், அப்படி ஆயிடும். அதெல்லாம் இல்ல, ஒடுக்குகிற ஆவி தானே, நமக்கு தான் தெரியுமே, நான் பயப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. சோ ஒடுக்குற ஆவியை கண்டு நீங்க பயப்படாதீருங்கள்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு. அவன் நம்மை ஒடுக்கின நாட்கள் இனி போதும். இனி நம்ம அவனை ஒடுக்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. நமது மூலமா அவர் கிரியேட் செய்யறாரு. அந்த வரத்தை, ஒடுக்கப்பட்ட ஆவியை எதிர்த்து நிக்கிற வரத்தை இன்னைக்கு நம்ம எல்லோருமே ரிசீவ் பண்ணிக்கலான்னு ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதை தேடுறோமோ எதை கேட்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்குமா இல்லையா? நம்ம எதை தேடிட்டே இருக்கிறோம், எதை கேட்டுட்டே இருக்கிறோம், அதுதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா பிரதர்? நீ எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி கொண்டிருக்குதுன்னு பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். எனக்கு சில விஷயங்கள் அவர் சொல்லியிருந்து அப்படியே நோட் பண்ணி வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வேற ஒண்ணே இல்லை, பிட் பேப்பர்ல தான் நோட் பண்ணிருக்கிறேன். இது வெறும் சொல்லல்ல, ஆழமாக மனதில்
நான் இதுதான் தேடுகிறேன், நான் என் உச்சம் இதுதான், அதாவது என்னோட டார்கெட் டெஸ்டினேஷன் என் உச்சம் இதுதான் என்று எவன் ஒருவன் ஆழமாக நினைத்து காட்சிப்படுகிறானோ அது உங்களை வந்து சேரும்னு சொல்லி ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ முதல்ல நம்ம மரணத்தை தேடி அதை கேட்டா அந்த மரணம் நமக்கு வருமா? நம்ம பயத்தை தேடி அதை கேட்டா அந்த பயம் நமக்கு வருமா? நம்ம மகிழ்ச்சியை தேடி அதை கேட்டா அந்த மகிழ்ச்சி தேடி வருமா? நம்ம பரிசுத்த ஆவியின் வரங்களை தேடி அதை கேட்டா பரிசுத்த ஆவியின் வரங்களை நம்மளுக்கு கொடுத்து அந்த வரங்களை வர வைப்பாரா? ஹல்லேலூயா. இதை ஆழமாக நினைக்கிறோம், எதை ஆழமாக நினைக்கிறோம் அது நமக்கு தேடி வந்துடும் அப்படின்னு ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஸோ இந்த நாள்ல ஒடுக்குகிற ஆவியை கண்டுபிடிக்கிற வரத்தை நம்ம கொடுத்துட்டு அவனை மேற்கொள்ளும் வல்லமை நமக்கு அவரே கொடுத்துடுறாரா? ஹல்லேலூயா. 4 விஷயங்கள் வாழ்க்கையில நம்ம இந்த பழக்கங்களை உடனமா, இந்த 4 விஷயங்கள் வாழ்க்கையில இந்த பழக்க வழக்கத்தை உடனமா. அப்படியே இன்ட்ரெஸ்டா கேட்கிறார் பாரு முத்து சார். 4 விஷயங்கள் பழக்கத்தை நம்ம விடணுமா. முதலாவது, ஒரு ஞானிக்கோ விஞ்ஞானிக்கோ ஒரு வாக்குவாத பிரதர். எப்போதும் இந்த விஞ்ஞானி அதாவது சயின்டிஸ்ட் கடவுளை நம்பவே மாட்டான், ஞானி கடவுளை நம்புறவர். ஸோ இந்த வாக்குவாதம் நடக்குது பாருங்க. அப்போ சயின்டிஸ்ட் அதாவது விஞ்ஞானி சொல்றான் நான் ஞானியை பார்த்து, நீ கடவுளை காமி அப்படின்னு கடைசியா உச்சி கட்டத்துக்கு வந்துடுறாங்க ஆர்கியூமெண்ட். நீ கடவுளை காமி நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன கையோட ஞானி விடுவாரா? ஞானி சொல்றாரு, நீ ஆக்சிஜன் காத்த காமி முதல்ல, அப்ப நான் கடவுளை காமிக்கிறேன்றாரா? ஆமா. ஸோ ஆக்சிஜன் நீ காமி. அப்படியா? சயின்டிஸ்ட் தானே. அவன் சொல்றான், நீ மூக்கையோ வாயோ கட்டியா மூடிக்கோ 2 நிமிஷம், அப்போ உனக்கு தெரியும் காத்து எப்படி இருக்கோ, காத்தோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும்னு சயின்டிஸ்ட் விஞ்ஞானி சொல்றானா. அதுக்கு ஞானி சொல்றானா, அதே அவனோட விஷயத்திலே பதில வச்சு நீ 2 நிமிஷம் சொன்னிய அதே 5 நிமிஷம் ஆக்கி அதே வாயோ மூக்க மூடி நில்லு, நீ இறைவனை பார்த்துடலாம். புரிஞ்சதா? இதுதான். அப்போ இறைவன் எப்படிப்பட்டவர்னு எந்த சயின்டிஸ்டாலையும் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. எங்க இருக்கிறான் கண்டுபிடிக்க முடியலையே. இந்த இடத்துல இந்த இருக்குதுன்னு இறைவன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சிஸ்டர் சாலி. அவங்களே யாரும் கிரியேட் பண்ணல. பிகாஸ் கிரியேட்டர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த் யாருன்னா, he is a creator, the king of king. Hallelujah. சோ அவர்கிட்ட நெருங்க முடியுமா? எந்த சயின்டிஸ்டும் நெருங்க முடியாது. அந்த ஸ்தானத்துல ஹையஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற தேவன் அவரு. ஹல்லேலூயா. சோ நம்ம திடம் கொள்ளுவோம். இந்த நாளில ஒடுக்கப்பட்ட ஆவியின் வரங்களை நீங்க ரிசீவ் பண்ணிட்டு இன்னைக்கு வீட்டுக்கு செல்ல போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு ஒடுக்கப்பட்ட ஆவி எப்படி இருக்கோ, எப்படி கிரியை செய்வான்னு. ஆல்ரெடி உங்களுக்குள்ள அல்ல வந்துடுச்சுன்னு எனக்கு தெரியும். அதை பயன்படுத்திக்கங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father in heaven. எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில வச்சுக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் புனிதமான காரியத்துக்கு பயன் உண்டாகுது. 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.
ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கிறேன். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம் அன்புதான் என்று அறியவில்லையே. உம் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே உடமிட்டு உருக்கி என்னையும் நீர். உம் சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே உடமிட்டு உருக்கி என்னையும் நீர். தேவ அன்பு என்ன உன்னதம், தேவ அன்பு என்ன உன்னதம். இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. ஆழ்மனத்தின் துக்க பாரமெல்லாம் உம் தோளில் ஏற்றதை உணரவில்லையே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தன்னந்தனிமையிலே மனமுடைந்து போகையிலே உன் ஜீவனை கொடுத்து ரட்சித்தீரே. தேவதானே என்னை கதம், தேவதானே என்னை கதம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் திருவிருந்து பந்திக்கு ஆயத்தமாகுவோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமேன். ஆமேன். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமேன். மூடி இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி நன்றி அப்பா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக தந்தையே அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்கும் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்க நிரப்புங்க ராஜா. ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய ஆவினால, பரிசுத்த ஆவினால் நிரப்புங்கள் சுவாமி. ஒடுக்கப்பட்ட ஆவியின் வரத்தை கொடுத்து நிரப்புங்கள் ராஜா. அந்த ஆவியை கண்டுபிடிக்கணும் ராஜா. அந்த ஆவி எப்படி கிரியை செய்து அவனை எதிர்த்து நிக்கிற ஒரு திராணி உள்ள ஒரு பெண்ணாக, ஒரு திராணி உள்ள ஒரு ஆணாக நான் மாற வேண்டும் சுவாமி. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நிரப்புங்கள் ராஜா. காரணம் நீங்க உயிரோட இருக்கிறீங்க ராஜா. இந்த வரத்தினால ஒடுக்கப்பட்ட ஆவியின் வர கொடுத்து ஆண்டவரை பிள்ளைகளை நீங்க நிரப்புங்கள் ராஜா. அந்த ஆவிகள் எப்படி தன் குடும்பத்தை கிரியை செய்துட்டு இருக்கு, எப்படி உடைக்கிறது, எப்படி சமாதான குலைச்சல் உண்டாக்குகிறது என்று தெரிந்து கொள்ள ஆண்டவரை அது வேரோட முறிதடிக்க ஒரு வார்த்தை இன்னைக்கு நிரப்பி கொடுத்து அனுப்ப போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நிரப்புங்கள் சுவாமி. இனி பிசாசின் பிரச்சனைகள் ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. மந்திர தந்திரத்து கட்டுகள் அந்த ஆவிகள் ஒளியட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. பில்லி சூனிய ஆவிகள் ஒளியட்டும் ராஜா. அந்தகார இருள் ஒளியட்டும் ராஜா. இந்த இடத்தை விட்டு போகக்குள்ள ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. போகட்டும் சுவாமி. என் இயேசு எனக்கு ஒடுக்கப்பட்ட ஆவியை கண்டுபிடிக்கிற வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அது முழுமையா கொடுத்திருக்கிறார். என் குடும்பத்தை சீண்டும் அந்த ஆவியை என்னால எதிர்கொள்ள முடியும், முறிதெடுக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட போகட்டும் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருத்தர் தொட்டு நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. குறைவுகள் எல்லாம் நிறைவாக நீங்க மாத்துங்கள் ராஜா. என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் நீங்க நிரப்புங்கள் ராஜா. ஆசீர்வதித்து அனுப்புங்கள் ராஜா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துங்க ராஜா. இந்த மாதம் முழுவதும் எங்களை நல்லபடியாக நீங்க நடத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இனி வரப்போற புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க வைக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யாரெல்லாம் இந்த மாதத்துல திருமண ஆண்டு விழா கொண்டாடினாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரை பிறந்த நாள் கொண்டாடினாங்களோ அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. அதற்காக நாங்க ஜெபிக்கணும் அப்பா. ஆண்டவரே விசேஷமாக இன்னைக்கு மரித்தோர்களுக்காக வருகிறேன் ராஜா. சகோதரி லட்சுமி ராமனோட தகப்பன் ஆகிய ராமன் நடேசன் அவர்களோட முதலாண்டு நினைவு நாளை நினைவு கூறுகிறோம் ராஜா. அந்த மகனுக்கு ஆண்டவரே அந்த தகப்பனாருக்கு நீங்க இளைப்பாறுதல் தந்ததுக்காக நன்றி அப்பா. அந்த ஆத்மா சாந்தி அடையும்படியாக மோட்ச வாசல் நீங்க திறந்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அவங்களோட மனைவியை நீர் ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும், பேர பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும், வம்சத்தை நீர் ஆசீர்வதிக்கணும், சந்ததி சந்ததிகளை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. குடும்பம் முழுவதும் உங்களோட ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. அந்த குடும்பத்தை நீங்க ரட்சிப்புகள் கொண்டு வாங்க சுவாமி. உதவி செய்யுங்கள் ராஜா. அவங்க ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த உணவை நீர் ஆசீர்வதிக்கணும். அந்த உணவுல உங்களோட பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. மை போற்றுகிறோம், மை புகழ்கிறோம், மை ஆராதிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் நீர் வந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாமி. அப்பா தேவனே, இந்நாளில் ஒடுக்கப்பட்ட ஆவியினை எப்படி கண்டு அறிய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ராஜா. உமது ஆவியினாலே அப்பா தேவனே நீர் எங்களை பலப்படுத்தி வழிநடத்துகிறீர் ராஜா. ஆம் சுவாமி. அந்த ஒடுக்கப்பட்ட ஆவியை நாங்கள் மேற்கொள்ள வழியை நீர் எங்களுக்கு கற்று தந்தமைக்காய் உமக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாமி. அந்த ஆவியின் வரங்களை கண்டுபிடிக்கும் வரங்கள்னால் நீர் எங்களை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி.
ஆம் ராஜா, இவ்வேளையில் கூட மலேசிய தேசத்தை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. தேசத்தை நீர் ஆசீர்வதியும் ராஜா. தேசத்தில் ஆளும் ஒவ்வொரு தலைவர்களையும் நீர் விசேஷ முறை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நல்ல ஞானத்தினால் இந்த தேசத்தை வழிநடத்தும்படியாக உமது ஆவியை அவர்கள் மேல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, தேசத்தில் வாழும் ஒவ்வொரு ஜனத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்கள் தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உமது கரம் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆம் சுவாமி, உம்மை அறியாத ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க சுவாமி. அப்பா தேவனே, உம்மை அறிந்து கொள்ளத்தக்க அவர்கள் மனக்கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, இவ்வேளையில் கூட வாலிப பிள்ளைகள் அனைவரையும் அது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனே, தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நீர் பேர் சொல்லி அழைத்த தேவன் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உமது தரிசனம் இருக்குது ராஜா. உமது நோக்கம் இருக்குது சுவாமி. ஆம் ராஜா, அவர்களை கொண்டு இந்த தேசத்தை நீர் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, உமது ராஜ்யத்தை கட்டும் பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, நித்திய ஜீவன் பிரயாசை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அப்பா தேவனே, இந்நாளில் நீர் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் விசேஷ முறையில் ஆசீர்வதியும் ராஜா. பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆம் ராஜா, அவர்கள் தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அப்பா தேவனை, வேலையில் கூட நோயாளிகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல சுக பலத்தை நீர் கட்டளையிடும் சுவாமி. திக்கற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்களுக்கு நீர் தகப்பனாக இருந்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆம் ராஜா, விதவை தாய்களையும் இவ்வேளையில் உமது கருத்தில் ஒப்புவிக்கிறேன் சுவாமி. அவர்களை நீர் வழி நடத்தும் சுவாமி, பலப்படுத்தும் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆம் சுவாமி. அப்பா தேவனே, உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்தமைக்காய் நன்றி. உமது வார்த்தைக்காய் நன்றி ராஜா. உமது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க நீர் எங்களை பலப்படுத்தி வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இவை அனைத்தும் உமது ஒரே பேரான மகனின் நாமத்தினாலே மன்றாடுகிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the lord. பிரேயர் ஹவுஸ் நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.